கசிந்து பாடல் எழுதுகின்ற ஒரு சூழல் வருகிறது. ஒரு கோபமான ஒரு சிந்தனையில் வருகின்ற ஒரு பாட்டா கூட இருக்கட்டும். அதற்கு கூட ஒரு நல்ல சொல்லை வைத்து தொடங்கலாம். கோபம் என்று வருகின்ற போது அந்த ஒரு கருத்தின் கோபம், அழுகை என்கின்ற கருத்தை நோக்கி அந்த இடங்களிலே மங்களச் சொல் இல்லாமல் இருக்கலாம். கோபம், எதிர்ப்பு, முழக்கம் இதிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிறந்த பாடல்களை படைக்கின்ற பொழுது மங்களச் சொற்கள் வர வேண்டும் என்பது ஒரு மரபு. குறிப்பாக இந்த இடத்திலே மங்களச் சொற்களை குறித்து உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதற்கான காரணம், வாழ்த்து கவிதை ஒன்று எழுதுகின்ற பொழுது அந்த கவிதைக்குள்ளே மங்கள சொற்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். அமங்கல சொற்கள் இடம்பெறவே கூடாது. துன்பம் இல்லாமல் வாழ்க, ஒரு வாழ்த்து கவிதை ஒரு 10 வரி எழுதுகின்றீர் என்று வைத்துக் கொள்வோம். 10 அடி நீங்கள் எழுதுகின்றீர், அல்லது ஒரு 4 அடி எழுதுகின்றீர் என்று கூட ஒரு 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 வகையாய் நினைத்துக் கொள்வோம். 4 ஒரு வெண்பா நீங்கள் எழுதுகின்றீர், ஒரு வாழ்த்தாக எழுதுகின்றீர் என்றால் அந்த வெண்பாவின் 15 சொற்களுமே மங்கள சொற்களாக அமைய வேண்டும். வாழ்த்து என்ற அடிப்படையில் நீங்கள் எழுதுகின்ற போது 15 சொற்களும் மங்கள சொற்களாக இருக்க வேண்டும். நான் 4 அடிக்கே சொல்கிறேன், நீங்க நீண்ட 100 அடி பாட்டு எழுதினாலும் அதிலும் வாழ்த்து கவிதையாக இருக்குமானால் அமங்கல சொற்கள் வரவே கூடாது. துன்பமின்றி வாழ்கன்னு சொல்லக்கூடாது. கள்ளம் இல்லா உள்ளம் கொண்டன்னு சொல்லக்கூடாது. கள்ளம் என்பது அமங்கல சொல், துன்பம் என்பது அமங்கல சொல், வறுமை இல்லா வாழ்வை காண்கன்னு பாட்டை எழுதக்கூடாது. அப்ப எதிர்நிலையா, வறுமைக்கு எதிர்நிலை செம்மையாக வாழ்க என்று பாட வேண்டும். கள்ளம் இல்லாமல் வாழ்க என்று சொல்கின்ற இடத்திலே வெண்மை உள்ளத்தோடு வாழ வேண்டும். துன்பம் இல்லாமல் வாழ்க என்று சொல்கின்ற பொழுது இன்பமுடன் வாழ்க என்று எதிர்நிலையாக பாட வேண்டுமே தவிர அமங்கலமான சொற்களை வைத்து வாழ்த்து கவிதை பாடுதல் கூடவே கூடாது. குறிப்பாக வாழ்த்து என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கவிஞன் சொல்லி வாழ்த்துகின்ற போது அது நடக்கும் என்பது நமது தமிழ் மரபு. வாழ்த்துகின்ற வாயால் வாழ்த்தினால் அத்தனையும் நடக்கும். அவ்வை சொன்னபடி தமிழ் கேட்டது, கம்மன் சொல்லபடி தமிழ் கேட்டது, கம்மன் சொன்னபடி நடந்தது என்பதெல்லாம் வரலாற்றிலே நாம் காணுகின்றோம். எனவே வாழ்த்து கவிதையிலே நீங்கள் அமங்கல சொல் இன்றி பாடுகின்ற கருத்தை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் எழுத்து பயணத்தில் எப்போதும் பயன்படும் ஒன்று. அடுத்து, இந்த மலர்தலை உலகில் என்ற பாட்டு பாயரமாக, சிறப்பு பாயரமாக வந்திருப்பதை முன் வகுப்பிலே நாம் தெளிவாக கண்டோம். இதில் முதல் நிலையிலே அவர் ஆண்டவனை குறித்தான ஜோதி வடிவத்தை சொல்லி, அதிலிருந்து தான் பாடப்போகின்ற இலக்கணத்தை சொல்லி, தான் யார் என்பதையும், அதாவது பாடுபவர் யார் என்பதையும் சொல்லி, அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், எதனால் பாடினால், யார் கேட்டார், கேட்டதற்காக பாடியவர் யார், பாடியவருடைய குருநாதர் யார் என்பதையெல்லாம் அந்த பாயிரத்திலே, மலர்தலை உலகின் மல்லிருள் அகல என்ற பாயிரத்திலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து நமக்கு வருகின்ற பாயிரத்தை தொடர்ந்து வருகின்ற பாக்கள் 55 நூற்பாக்கள் பாயரத்தை தொடர்ந்து உள்ளன. இந்த 55 நூற்பாக்களும் பாயரம் பொதுவாக எழுதிய ஆசிரியர் பாடுவதில்லை. பாயரத்தை 2 நிலையாக நான் முன் வகுப்பிலே உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். பாயரம், சிறப்பு பாயரம், பொது பாயரம் என்று 2 வகைப்படும். பொது பாயரம் என்பது 5 வகையான கருத்துக்களை உட்கொண்டு செய்திகளை சொல்லும். சிறப்பு பாயிரம் என்பது 11 வகையான செய்திகளை உள்ளடக்கி சிறப்பு பாயிரம் அமையும் என சென்ற முறை சொன்னேன். இந்த 2மே ஒரு நூல் ஆசிரியர் பாடுவதில்லை. அதை தன்னுடன் படித்த தோழர்கள் பாடுவார்கள், அல்லது தன் குருநாதர், தனக்கு தமிழ் ஓதுவித்த ஆசான் சிறப்பு பாயிரம் பாடுவார், பொது பாயிரம் பாடுவார், அல்லது தன்னுடைய சீடர்கள், என்னிடம் படிக்கின்ற என் சீடர்கள் என் நூலுக்கு சிறப்பு பாயிரம் பாடலாம். ஆக சீடர்கள் பாடலாம். அதே சமகாலத்திலே புகழ்பெற்றிருக்கின்ற மொத்த கவிஞர்கள் தனக்கு சிறப்பு பாயிரம் பாடலாம், தன் நூலுக்கு பாடலாம். இப்படியெல்லாம் சிறப்பு பாயிரம் முதலில் சொன்ன 3 நிலைகளை
பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள். நான் கூட சேர்த்து ஒன்றை சொல்கிறேன். சமகாலத்திலே வாழ்கின்ற தன் நிகர் ஒத்த புலவர்கள் தனக்கு சிறப்பு பாயின அதை இப்போது நாம் பார்க்கிறோம். நம்மை சார்ந்த நமக்கு சமமான புலவரிடத்திலே நாம் ஒரு அணிந்துரை கொடுங்கள், முகவுரை கொடுங்கள் என்று எழுதி வாங்குகிறோம். தன் தோழர்களிடம் வாங்குகிறோம். தன்னோடு படித்த தோழர்களிடம் ஒரு நூலுக்கு அணிந்துரையும் வாங்குகிறோம். இப்படி ஆசிரியரிடம் மாணவரிடம் வாங்குவதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மரபாக சிறப்பு பாயிரத்துக்குரிய ஒரு நூல். பாயிரம் இல்லாமல் ஒரு நூல் வரக்கூடாது என்பது ஒரு மரபு. 1000 முகத்த 1000 சிறப்புகளை ஒரு நூல் பெற்றிருந்தாலும் அந்த நூலுக்கு பாயிரம் ஒன்று தேவை. பாயிரம் என்பது அந்த நூலின் மொத்த கருத்துக்களை கொண்டு வந்து நமக்கு சுருக்கமாக சொல்வது. அதுதான் பாயிரம். அந்த பாயிரத்தை குறித்து நாம் சென்ற முறை பார்த்தோம். அதை தொடர்ந்து 55 நூற்பாக்கள் இடம்பெறுகின்றன. அவை எல்லாம் ஒரு நூல் எப்படி அமைய வேண்டும், பாயிரத்தின் வகை, பாயிரம் எப்படி சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் என்று இருப்பது, நூலின் இயல்பு, முதல் நூல், சார்பு நூல், வழி நூல் என்ற நூலின் இயல்பு, நூலுக்கு பெறுகின்ற அழகு, உத்திகள், சூத்திரத்தின் வகை, நிலை, இவையெல்லாம் தொடர்ந்து உரை, அதுக்கான உரைகள், ஆசிரியர் இலக்கணம், மாணவர் இலக்கணம் என்று இதையெல்லாம் குறித்து 55 நூற்பாக்கள் அதை தொடர்ந்து நன்னூலிலே முதற்பாகமாக அமைந்துள்ளன. இவை யாவுமே நன்னூல் பவணந்தியார் எழுதியதல்ல, பின்வந்தோர் தொகுத்துரைத்தவை என்று சொல்லுகின்ற கருத்து உண்டு. பவணந்தியார் இதை எழுதியிருப்பாரானால் இதற்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அவர் கடவுள் வாழ்த்தாக 2 கடவுள் வாழ்த்துக்களை உள்ளே எழுத்தியலின் முதல் பாடலாக எழுத்தியலை சொல்லப் போகிறேன் என்று ஒரு கடவுள் வாழ்த்தும், பொருள் சொல்லியலை தொடங்குகின்ற போது சொல்லியலுக்கு ஒரு கடவுள் வாழ்த்தும் அவர் பாடியிருக்கிறார். அப்படி அவர் 2ற்கு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பதால் இந்த பாயிரத்துக்கு தொடர்ந்து வருகின்ற இந்த பாடலை அவர் பாடுகின்ற போது, இந்த நூற்பாக்கள் சொல்கின்ற இதற்கும் ஒரு பாயிரம் பாடியிருப்பார், ஒரு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். மேலும் இது உள்ள இந்த 55 நூற்பாக்கள் உள்ள செய்திகள் எல்லாம் முன்னோர் நூட்களில் உள்ள செய்திகளை அப்படியே உள்வாங்கி படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 55 நூற்பாக்களை குறித்தான செய்திகளை நாம் பின்னால் நன்னூல் எழுத்தியலும் சொல்லியலும் நிறைவுற்ற பிறகு நாம் இந்த 55 நூற்பாக்களை பார்ப்பது புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதால் நேராக நாம் இப்போது எழுத்தியல் என்ற முதல் நூற்பாவுக்கு நாம் செல்கிறோம். எழுத்ததிகாரம் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். எழுத்து என்பது உங்களுக்கு தெரியும், அது நாம் எழுதப்படுவது அல்லது நாம் சொல்லுகின்ற ஓசை, அது தெரியும். எழுத்து அதிகாரம் என்று சொல்ல, அதிகாரம் என்றால் விரிவு என்று பொருள். எழுத்துடைய விரிவுகளை மொத்தமாக தொகுத்து இந்த பகுதியில் உரைக்கப்படுவதால் எழுத்ததிகாரம். வடமொழி, அது அதிகாரம் என்பது வட சொல்தான். மயிலநாதர் அதிகாரம் என்பதற்கு முறைமை என்று பொருள் உரைப்பார். எழுத்துகளின் முறைமையை ஒவ்வொன்றாக சொல்லி செல்வது எழுத்ததிகாரம் என்று முறைமை என்ற சொல்லை அவர் மயிலைநாதர் உரையில் நாம் காணலாம். மற்றும் உள்ள உரையாசிரியர்கள் இது அதிகாரம் என்பது விரிவு என்ற உரையை தருகின்றாரு. அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. எழுத்ததிகாரம் என்பது எழுத்துகளின் விரிவான முழுமையான செய்திகளை தன் அகத்துள் கொண்டிருப்பது எழுத்ததிகாரம். அந்த எழுத்ததிகாரம் எழுத்தியல் என்கின்ற முதல் பகுதியாகவும், எழுத்துகள் சேர்ந்து பிறக்கின்ற சொற்கள் உள்ள செய்திகளை சொல்வது பதவியல் என்கின்ற அந்த பதவியல் என்ற மற்றொரு பகுதியாகவும் இயலாகவும், எழுத்தியல் ஓரியல், பதவியல் என்பது மற்றொரு இயல், உயிரிற்று புணரியல் என்பது மற்றொரு இயல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல் என 5 இயல்களை எழுத்ததிகாரம் கொண்டிருக்கிறது. எழுத்தியல் எழுத்துக்களை குறித்தான செய்திகளை சொல்வது, அந்த எழுத்துகள் சேர்ந்து சொல்லாக ஆகுகின்ற செயல்களை குறித்தான செய்திகளை சொல்வது பதவியல். அந்த பதவியல் 2 சொற்களும் ஒன்றாக சேருகின்ற பொழுது எப்படி சேரும், அந்த உயிரும் சேருகின்ற பொழுது அது உயிரிற்று புணரியல் என்றும்,
மெய்யும் மெய்யும் சேருகின்ற போது மெய்யிற்று புணரியல் என்றும், உருபுகளாக வேற்றுமை உருபுகள் சேருகின்ற போது அது உருவு புணரியல் என்றும் 5 இயலாக எழுத்ததிகாரம் இருக்கிறது. இந்த 5 இயல்களிலும் 202 நூற்பாக்கள் உள்ளன. முதல் நுட்பா அத சொல்லதிகாரத்துல மற்ற அதனுடைய பெரிய சொல்லதிகாரத்துல பார்ப்போம். சொல்லதிகாரம் 5 இயலாகத்தான் இருக்கிறது. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 இயல்களை சொல்லதிகாரமும் பெற்றிருக்கிறது. சொல்லதிகாரம் 205 நூற்பாக்களை பெற்றிருக்கிறது. மொத்தம் நமக்கு கூட்டி தொடக்கத்திலே உள்ள 55, எழுத்ததிகாரத்திலே உள்ள 202, சொல்லதிகாரத்திலே உள்ள 205 நூற்பாக்களையும் சேர்த்தால் நன்னூல் மொத்தமாக 462 நூற்பாக்களை நன்னூல் பெற்றிருக்கிறது. இயல் என்றால் அந்த எழுத்தியல் என்ற முதல் இயலில் நமக்கு தொடங்குகிறார். எழுத்தியல் என்ற அடிப்படை என்ற தலைப்பிலே எழுத்தியலை நாம் தொடங்குகிறார். இயல் என்றால் ஒரு ஒரு செய்தியை மொத்தமாக எழுத்தை குறித்தான செய்திகளை ஒரு வகை செய்திகளை தொகுத்து சொல்வது இயல். எழுத்தியல், பதவியல், எழுத்து எப்படி, எழுத்தினுடைய எண்ணிக்கை என்ன, எழுத்தினுடைய பெயர் என்ன, எழுத்தினுடைய வடிவம் என்ன, எழுத்தினுடைய அளவு என்ன, முதல் எழுத்து என்ன, இடை எழுத்து என்ன, கடை எழுத்து என்ன என்று ஒவ்வொன்றாக அந்த எழுத்தியலை குறித்தான செய்திகளை நமக்கு தொகுத்து வருவதுதான் இயல். இந்த இயலின் முதல் பாடலாக அவர் கடவுள் வாழ்த்தை நமக்கு சொல்கிறார். இந்த பாட்டிற்கு தற்சிறப்பு பாயிரம் என உரையாசிரியர்கள் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். முதல் பாடல் நன்னூல் எழுத்தியலின் முதல் பாடலாக அமைந்த பாடல். நான் முதலில் சொன்னது போலவே மங்களகரமாக தொடங்க வேண்டும் என்பதால் நன்னூல் பவனந்தியாரும் பூ மொழி என்ற சொல்லிலே தொடங்கி இருப்பதை நாம் காணலாம். முதல் பாடல் பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்த நான்முகன் தொழுது நன்றியம்புவன் எழுத்தே பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்த நான்முகன் தொழுது நன்றியம்புவன் எழுத்தே. நான் முதலில் உங்களுக்கு இந்த புதியதாக முல்லை நாச்சியார் இல்லாத காரணத்தால் புதியதாக வந்தவர்கள் இந்த பாடத்தை போடுவார்களா என்று உணர்ந்து நான் போடச் சொல்லவில்லை. அவர்கள் போட்டு விட்டார்கள். நான் சொன்ன எழுத்ததிகாரம் எழுத்துகளின் விரிவை சொல்வது. எழுத்தியல் என்பது எழுத்தை குறித்தான செய்திகளை தொகுத்து சொல்வது. அந்த எழுத்தியல் சேர்ந்து பதமாக சொல்லாகின்ற செயலை எப்படி என்னென்ன பகுதி விகுதி என்பதையெல்லாம் சொல்லுகின்ற பகுதி பதவியல். அந்த சொற்கள் ஒன்றாக சேருகின்ற போது உயிரிற்று புணரியல் என்றும், மெய்யிற்று புணரியல் என்றும், உருவு புணரியல் என்றும் 5 இயல்களை எழுத்ததிகாரம் கொண்டிருக்கிறது என்று முன்பே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வைப்பு முறை கூட எழுத்து, பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் என்ற இந்த வைப்பு முறை கூட எழுத்துடைய தன்மையை சொன்ன பிறகு 2 எழுத்துகள் சேர்ந்து சொல்லாகின்ற போது அதன் செயல், அந்த செயலிலிருந்து முதன்மையாக வருகின்ற போது புணரியல், உயிரிற்று புணரியல் தான் சொற்களிலே அதிகமாக நடைபெறுகின்றன என்பதால் உயிரிற்று புணரியலை முன்னே வைத்து அடுத்து வருவது மெய்யிற்று புணரியல் என்பதால் அதை பின்னே வைத்து அடுத்து வருவது உருவு புணரியல் என்பதால் இறுதியாக வைத்தார் பவனந்தியார். எனவே இந்த வைப்பு முறை கூட ஒரு சிறப்பை கருதி ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பூமலி அசோகின் புனைநிழல் அமர்ந்த என்ற நூற்பாவுக்கான பொருளை நாம் இப்போது பார்ப்போம். பூமலி நல்ல அழகாகவே தெரிகிறது. பூமலி அசோகின் புனைநிழல், பூக்கள் மலிந்து இருக்கின்ற அசோக மரம்.
அசோக மரத்தின் அடியிலே இருப்பவர் சமணக் கடவுளாகிய அருகக் கடவுள். அந்த அருகக் கடவுள் பூமொழி அந்த அசோக மரம் எப்படி இருக்கிறது என்றால், பூக்கள் மலிந்து இருக்கின்றன. பூக்கள் மலிந்து இருக்கின்ற அசோக மரத்தின் புனை அந்த மலர்களால் விழுகின்ற புனை நிழலில், அலங்கரிக்கப்பட்ட நிழலில் அல்லது அழகான நிழலில் என்று பொருள் எழுதுகின்றார்கள். பூமொழி அசோகின் புனை நிழல் என்பது அலங்கரிக்கப்பட்ட நிழல் அல்லது அழகான நிழல் அமர்ந்துள்ள நான்முகனாகிய கடவுள். இந்த நான்முகன் என்று சொல்கின்ற போது கூட நமக்கு இந்து கடவுளை சொல்வது போல், பிரம்மனை சொல்வது போல் நமக்கு தோன்றும். நான்முகன் தொழுது, நான்முகனை தொழுது என அதுக்கு பொருள் நாம் ஐகாரத்தை போட்டு பொருள் காண வேண்டும். நான்முகனை தொழுது நன்கு இயம்புவன் எழுத்தே. எழுத்து நன்கு நான் எழுத்தின் இலக்கணத்தை நான் சொல்ல போகிறேன். அது எழுத்தே என்பது என்பது ஏகாரம், ஈற்றசை. அது எந்த பொருளும் இல்லாமல் ஈற்றசையாக வந்தது ஒரு பாட்டுக்கு. அதுபோல் ஆசிரியர் பார்க்க முடிகின்ற போது அதுபோல் ஈற்றசையாக ஏகாரம் வரும். இங்கு ஏகாரம் பொருளின்றி அசையாக வந்தது. நான் நன்கு இயம்புவன் எழுத்தின் இலக்கணத்தை நன்கு இயம்பு. நல்லா, இதுக்கு பொருள் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அசோக மரத்தின் அடியிலே பூக்கள் நிறைந்திருக்கின்ற அசோக மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கின்ற நான்முகனை இறைவனை தொழுது நான் உங்களுக்கு எழுத்திலக்கணத்தை இயம்புவேன் என்று முதல் நூற்பாவில் தான் செய்யப்படும். அது ஒரு இந்த பூமொழி அசோக நூற்பா தற்சிறப்பு பாயிரம் ஆசிரியரே பாடுவது, பவனந்தியாரே பாடிய தற்சிறப்பு பாயிரம். தற்சிறப்பு பாயிரம் என்பது வணக்கமும், அதாவது இறைவனை தொழுது தான் என்ன செய்ய போகின்றோம் என்ற செய்யப்படும் பொருளை சொல்வதுதான் இந்த இரண்டு செய்திகளை சொல்வதுதான் தற்சிறப்பு பாயிரம். அது நூல் ஆசிரியரே பாடுவார். இங்கு பூமொழி அசோகின் புனைநிலம் நான்முகனை தொழுது என்பது இறை வணக்கம் நிறைவுற்றது. இயம்புவன் எழுத்தே என்பது தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை, அவர் எழுத்திலக்கணத்தை சொல்ல போகிறேன் என்பதை இந்த இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். இது செயல்படும் பொருளாக, இந்த நூலுக்கு செயல்படும் பொருளாக காட்டுகின்ற பகுதி எழுத்து. இந்த எழுத்து என்பது இந்த நூற்பா முதலில் புகுதல் என்னும் உத்தியை உடையது. தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை முதல் நூற்பாவிலே மிக அழகாக சொல்லுதல். முதலில் புகுதல் என்னும் உத்திக்கு உட்பட்டது இந்த நூற்பா. இந்த வணக்கமும் வழிபடும் தெய்வம். ஒரு பழைய நூற்பா ஒன்று உண்டு. வழிபடு தெய்வ வணக்கம் செய்து மங்கள மொழி முதலாக வகுத்து, வழிபடு தெய்வ வணக்கம் செய்து மங்கள மொழி முதலாக வகுத்து எடுத்துக்கொண்ட இலக்கண இலக்கியம் இடுக்க நின்று இனிது முடியும். எழுத்தினது இந்த மாதிரி ஒரு நூற்பா முன்னோருடைய நூலிலே உள்ளது. அதாவது வழிபடும் தெய்வத்தை வணங்குதல் வேண்டும், மங்கள சொற்களிலே நூலை தொடங்கினால் தாம் எடுத்துக்கொண்ட இலக்கணமும் இலக்கியமும் இனிதாக முடியும் என்று சொல்கின்ற பழைய நூற்பா ஒன்று உரைகளிலே காணப்படுகிறது. இப்பொழுது நமக்கு இந்த இடத்திலே ஐயமாக உள்ள இடங்கள் 3 இடங்கள் இந்த இடத்திலே ஐயமாக உள்ளன. பூமொழி அசோகின் புனைநிழல் என்று சொல்கின்ற பொழுது எப்படி ஒரு மரத்திலே போய் யாராவது மலர்களை அலங்கரித்து வைக்க முடியுமா? அல்லது அதை அலங்கரித்து ஒரு நாமாக சென்றால் அது இயற்கையாகத்தானே பூக்கும். புனைநிழல் என்று சொல்வது பொருத்தமாக இல்லையே என்று சொல்வார் உலர். இந்த இடத்திலே புனைநிழல் என்று பவனந்தியார் கையாண்டிருப்பது முக்காலத்துக்கும் பொருகின்ற வினைத்தொகையாக புனைநிழல், புனைகின்ற நிழல், புனையும் நிழல் என முக்காலத்துக்கும் பொருந்தும் வினைத்தொகையாக இந்த சொல்லை நாம் பார்க்கலாம். பூமொழி அசோகின் புனைநிழல் என்பது முக்காலத்திலும் இறைவன் இருக்கின்ற இடம் என்பதால் அந்த இடம் இறைவன் திருவருளால் முக்காலத்திலும் நிழலாகவும் பூக்கள் மலிந்து மனம் வீசுகின்ற இடமாகவும் இருக்கும் என்ற கற்பனை சரியானதாகவே இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் புனைநிழல் என்பது நாம் பார்க்கின்றோம், ஒரு காட்சியை பார்க்கின்றோம், வானத்தை பார்க்கின்ற போது மேக கூட்டங்கள் ஒரு சிலருக்கு
ஒரு பேய் போல் தெரியும், ஒரு சிலருக்கு மலை போல் தெரியும். அவர்கள் பார்வைக்கு தகுந்தார் போல் அதில் காட்சி தரும் மேகங்கள். ஒரு சிலருக்கு விலங்கு போல் மேகங்களுடைய காட்சி தெரியும். இந்த இடத்திலே இறைவனுடைய திருவருளை உடைய அந்த இடம், அந்த மரம், அந்த மரத்தின் கீழே இறைவன் இருக்கின்றார். அதை வணங்குகின்ற பவனந்தியார் இருக்கின்றார். அவருக்கு காட்சி முக்காலத்திலும் அந்த மரம் பூத்து மணந்து நிழல் தருகின்ற இடமாக அவர் காணுகின்றார். அதிலே எவ்விதமான குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான்முகன் தொழுது என்று சொல்கின்ற போது, நான்முகன் என்பது பிரம்மனை குறிக்கின்ற சொல்லாச்சே. இது பவனந்தியாருடைய அருகக் கடவுளை குறிக்குமா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. நான்முகன் என்று இவர் சொல்லி இருப்பது நான்கு கடவுளும் என்று, நான்கு கடவுளையும் இவர் தன்னுடைய அருகக் கடவுளாக காணுகின்றார் என்று ஒரு பொருள் காணலாம். நான்கு உலகத்தின் நான்கு திசையிலும் எல்லா மக்களும் தொழுகின்ற நான்கு திசையிலும் இருக்கின்ற கடவுள் எங்கள் அருகக் கடவுள், அருகக் கடவுள் என்று இவர் பொருள் என்ற பொருள் காணலாம். அதாவது நான்கு கடவுள் சிவன், ஈசன், பிரம்மா, விஷ்ணு, மகாதேவா என்று சொல்கின்ற மூன்று கடவுளோடு அருகக் கடவுளையும் சேர்த்து இந்த நான்கு கடவுளும் சமணர்கள் தொழுகின்ற அருகக் கடவுள்தான் என்கின்ற ஒரு பொருளும், மற்றொன்று நான்கு திசைகளிலும் தொழுகின்ற எல்லா மக்களும் தொழுகின்ற கடவுள் எங்கள் அருகக் கடவுள் தான் என்று சொல்கின்ற ஒரு பொருளும் இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும். என நான்முகன் என்பது இந்த இடத்திலே பிரம்மனை குறிப்பதல்ல. அசோக மரம் என்று சொன்ன காரணத்தினால், அசோக மரம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மரங்களை நாம் ஒரு மரத்தை நாம் சொல்லுகிறோம். இந்த மரத்தின் அடியிலே இந்த தெய்வம் குடியிருக்கும். இன்னும் கூட சில கோயில்களில் பார்த்தா தல விருட்சம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கோயிலுக்கு கூட ஒவ்வொரு மரம் வணங்கப்படுகின்ற மரமாக அந்த கோயிலிலே இருப்பதை நாம் காணலாம். பொதுவாக விநாயகரை நாம் பார்த்தா அரச மரத்தடியிலே விநாயகர் இருப்பார். அத்திமுகத்து விநாயகனை என்று தொழ புத்தி மிகுந்து, அரச மரத்து விநாயகனை தொழ ஆற்றல் மிகுந்து வரும் என்றெல்லாம் நம் பாடல்களிலே இருக்கிறது. அரச மரத்தடியிலே இருப்பது விநாயக பெருமான். வில்வ மரத்தின் அடியிலே இருப்பவர் ஈசன். வேப்ப மரத்தின் அடியிலே இருப்பவர் சக்தி. பெருவாக சக்தி கோயில் எல்லாம் பார்த்தா ஒரு வேப்ப மரம் அடியில் இருந்தா அங்கே ஒரு சக்தியின் கோயில் உருவாகி இருக்கும். எங்கெல்லாம் தெருவிலே வேப்ப மரம் காணுகின்றோமோ அங்கெல்லாம் சக்தியின் கோயிலை நாம் பார்க்கலாம். கடம்ப மரத்தின் அடியிலே முருகக் கடவுள் இருப்பார். ஆக ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பதாக, ஒவ்வொரு கடவுள் குடிகொண்டு இருப்பதாக நம்முடைய புராண வரலாற்றுகளில் காண்கிறோம். அதுபோல் அசோக மரத்தின் அடியிலே அருகக் கடவுள் இருக்கிறார் என்பது சமணர்களுடைய கருத்து. எனவே அசோக மரம் என்று சொன்ன காரணத்தால் இந்த இடத்திலே இருக்கின்ற கடவுள் பவனந்தியார் என்பவர் சமணர் என்பது அவர் மற்ற கடவுளை அவர் தொழுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இவர் இந்த சொல்கின்ற நான்முகன் என்பது அருகக் கடவுளை குறிக்கிறது. அந்த அருகலை குறிக்கிறது என்பது எல்லா கடவுளும் நான்முகனாக அவர் கொண்டார் என்ற பொருளும், எல்லா மதத்தினரும் வணங்குகின்ற கடவுள் அருகக் கடவுளாக கொண்டார் என்ற பொருளும் இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். இயம்புவன் என்ற சொல் கூட ஒரு இடத்திலே முரண்பட்டு நிற்கிறது. ஏன்னா இயம்புவன் யான் இயம்புவன் வராது, யான் இயம்புவேன் என்றுதான் வரும். படற்கையினுடைய விகுதியை இந்த இடத்திலே இவர் வைத்திருப்பது வலுவாக இருக்கிறது என்று எழுதுகின்ற உரையாசிரியர்கள் உண்டு. உண்மைதான். ஆனால் இலக்கணம் இதற்கான சில உரைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். தொல்காப்பியர் இவரே நன்னூலாரே பிற்காலத்திலே இதற்கான விதிகள், படற்கை விகுதி, தன்மை விகுதி எல்லாம் இவரே எழுதியிருக்கிறார். தனித்தனியாக தொல்காப்பியத்திலே விரிவாக எழுதியிருக்கிறார் நன்னூலார். அப்படி இருக்க இவர் படற்கை விதியை தன்மைக்கு கொடுத்திருப்பது ஏன் என்று சொல்கின்ற பொழுது, தொல்காப்பியர் காலத்திற்கும் நன்னூலாரின் காலத்திற்கும் இடையிலே இந்த புதிய ஒரு வரவு வந்திருக்க வேண்டும், அதை இவர் கைகொண்டார் என்று சொல்வார் உலர். அதாவது புதியன புகுதல் என்ற உத்தியை இவர் இங்கு கையாண்டார். பின்னே இவரே ஒரு நூற்பா எழுதுறார். புதியன புகுதலும் பழையன கழுதலும் வழுவிலாமா கால வழுவன் பின்னால் ஒரு நூற்பாக இறுதியாக எழுதுவார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது ஆஹ் புதியன புகுதல் என்ற உத்திக்கு இடம் கொடுத்தார் என்று உரை சொல்வார் உலர். எனவே இந்த நூற்பா சுருக்கமாக சொன்னால், தன்னுடைய கடவுளை வணங்கி, தான் தொழுகின்ற கடவுளை வணங்கி, தான் செய்யப்படுகின்ற செய்ய போகின்ற செயலை சரியாக இந்த முதல் 2 அடிகளிலே அவர் உரைத்திருக்கின்றார். நான்முகனை தொழுது எழுத்து இலக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 2வது நூற்பா, என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி என்ற பதம் புணர்வு என பன்னிரு பாற்றதுவே பன்னிரு பாற்றதுவே. எது? எழுத்து. அதுவே என்பது இந்த இடத்திலே எழுத்து என்பதை குறிக்கிறது. எழுத்து என்பது 12 பகுதிகளாக வருகிறது என்று மிக அழகாக எழுத்து இலக்கணத்தின் அந்த என்னென்ன எழுத்து இலக்கணம் அமைந்திருக்கிறது என்பதை தொகுத்து இந்த இடத்திலே சுட்டுகிறார். இன்னும் இந்த ஒவ்வொன்றாக இனி வகுத்து விரித்து சுட்டுவார். பின்வரும் நூற்பாக்களிலே நாம் பார்க்கலாம். மொத்தமாக எழுத்துக்குரியதை தொகுத்து இந்த இடத்திலே தொகுத்து சுட்டியிருக்கிறார். எண் என்றால் எழுத்தின் எண்ணிக்கையை சொல்வது. தமிழ் எழுத்துகள் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கின்றன, அதில் உயிரெழுத்துகள் எத்தனை, மெய்யெழுத்துகள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை, ஆயுத எழுத்துகள் எத்தனை என்பதை சொல்வதுதான் எண் என்ற சொல். பெயர், அந்த எண், அப்படி உருவான பெயர்களுக்கு என்னென்ன பெயர், உயிர் என்றும் மெய் என்றும் உயிர்மெய் என்றும் பெயரை அவர் சொல்லுவார். ஒவ்வொரு எழுத்துக்குள்ள ஆனா ஆவண்ணா என்ற அந்த பெயரெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக சொல்லுவார். அதான் பெயர். எழுத்துகளின் பெயர்களை சொல்வதுதான் பெயர். முறை, வைப்பு முறை. ஆனாவில் தொடங்கி இன்னன்னா வரை ஒரு வைப்பு முறை இருக்கிறது. ஆனாவை தொடர்ந்து ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா என்று ஒரு வைப்பு முறை. இந்த வைப்பு முறை எவ்வாறு அமைந்தன, இந்த வைப்பு முறை எந்த அடிப்படையிலே வைப்பு முறை அமைக்கப்பட்டது, மிக தெளிவாக நமக்கு ஒரு செய்தி பின்னணி வைப்பு முறையை குறித்தான நூற்பாக்களிலே நாம் தெளிவாக பார்க்கலாம். எளிதாக நாம் பார்க்கின்ற போது, உயிரெழுத்துக்களை நாம் பார்க்கின்ற போது மிக 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 எளிதாக பிறக்கின்ற ஓசை அ. வாயை திறந்தால் பிறக்கும் அந்த எழுத்துக்குத்தான் சொல் வளம் அதிகம். ஆனா என்ற எழுத்துக்குத்தான் சொல் வளம். ஆனா அ ஆ இந்த 2 எழுத்துகளுக்கு மிக அதிக சொற்களை தமிழ் கொண்டிருக்கிறது. அதனால் அது முதலில் வைத்தார். சொல்வதற்கு எளிமையாக இருப்பதனாலும் சொல்வளம் அதிகமாக உள்ளதனாலும் முதலில் வைத்தார். இப்படி என்னென்ன காரணத்திற்காக எழுத்துகளில் முறை வைக்கப்பட்டது என்பதை சொல்வதுதான் முறை. அடுத்து பிறப்பு. அந்த எழுத்துகள் எங்கெங்கு பிறக்கின்றன, இந்த எழுத்துகளின் பிறப்பை சொல்கின்ற பொழுது கண்டத்திலே இந்த இடத்திலே உயிரெழுத்துகளும் இடையின எழுத்துகளும் பிறப்பதாக சொல்வார்கள். மார்பிலே வல்லினம் பிறப்பதாக சொல்வார்கள். மூக்கிலே நமக்கு மெல்லினம் பிறப்பதாக சொல்வார்கள். வாயின் அசைவாலும் வாயை திறப்பதாலும் வாயை கூட்டுவதாலும் நாக்கின் செயல்பாட்டாலும் எழுத்துகளின் ஓசை வெளியே வருகின்றன. அதுதான் பிறப்பு. பிறப்பு என்பது எந்தெந்த இடத்திலே தோன்றுகின்றன, எப்படி வெளிவருகின்றன என்பதை சொல்வதுதான் பிறப்பு. உருவம். உருவம் என்பது வடிவம். எழுத்துக்களை எப்படி எழுதப்படுவது, ஆனா என்பதை எப்படி எழுத வேண்டும், ஆவண்ணா என்பதை எப்படி எழுத வேண்டும் என்ப வடிவத்தை சொல்வதுதான் உருவம். அடுத்து உங்களுக்கு மாத்திரை. ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் எந்தெந்த மாத்திரை, இப்ப குறில் எத்தனை மாத்திரை, நெடில் எத்தனை மாத்திரை என்பதை உரைப்பதுதான் மாத்திரை. முதல் ஈறு இடை இந்த 3 சொற்கள் இருக்கிறது.
இந்த மூன்று முதல், ஈறு, இடை. முதல் நிலை என்று அந்த நிலையை கொண்டு வந்து முதல் என்ற சொல்லோடு சேர்த்து கொள்ள வேண்டும். முதல் நிலை, ஈறு நிலை, இடைநிலை என்று மூன்று பொருளாக நிலை மூன்றோடு சேர்த்து கொள்ள வேண்டும். முதல் நிலை என்பது சொற்களின் முதல் எழுத்தாக எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை சொல்வதுதான் முதல் நிலை. ஈறு என்பது ஒரு சொல்லின் இறுதியாக எந்தெந்த எழுத்துகள் வரும். இப்ப முதல் நிலை என்று பார்த்தால் உயிர் எழுத்துகள் 12 எழுத்துகளும் முதல் எழுத்தாக வரும். மெய்யெழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துகள் வரும்? மெய்யெழுத்துகளில் வல்லினத்திலே 4 எழுத்துகள் முதல் நிலையாக வரும். இடையினத்திலே 3 எழுத்துகள் முதல் நிலையாக வரும். மெல்லினத்திலே 3 எழுத்துகள் வரும். இடையினத்திலே உங்களுக்கு 2 எழுத்துகள் வரும். அப்ப இதையெல்லாம் சொல்வது முதல் நிலை. இறுதி நிலை எந்தெந்த எழுத்துகள் இறுதி நிலையாக வரும், எந்தெந்த எழுத்துகள் இறுதியாக வராது. குறிப்பாக உங்களுக்கு அந்த நூற்பா வருகின்ற போது இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். வல்லினம் எழுத்துகள் 6ம் ஒரு மொழியின் தமிழ் மொழியின் இறுதியாக வரவே வராது. அதுபோல ஒற்றெழுத்துகள் எதுவுமே தமிழ் மொழியின் தொடக்கத்திலே வராது. பிரியா என்று எழுதக்கூடாது. இப்பு போட்டு ரியான்னு எழுதக்கூடாது. பிரியா நான் தமிழை எழுதியிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மொழியின் தொடக்கம் தமிழின் மெய்யெழுத்துகள் வராது. அதுபோல மொழியின் இறுதியிலே வல்லின எழுத்துகள் 6ம் வராது. மற்ற எழுத்துகள் எது வரும் என்று அந்த நூற்பாவலை நாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஆக முதல் எழுத்து எது, இறுதி எழுத்து எது, இடைநிலையாக எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை சொல்வதுதான் முதல் நிலை, ஈறு நிலை, இடைநிலை என்று அந்த மூன்றும். போலி என்றால் ஒரு எழுத்து நிற்கின்ற இடத்திலே மற்றொரு எழுத்து வந்து நிற்பது. மனம் என்ற இடத்திலே மனன் என்று இன்னு வந்து நிற்கும். அப்ப ஓர் எழுத்து நிற்கின்ற இடத்திலே பொருள் மாறாமல் வேறு ஒரு எழுத்து வந்து நின்றால் அது போலி எழுத்து என வழங்கப்படும். எனவே இந்த மேலுள்ள 10 எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடை, போலி இந்த 10 செய்திகளை என்றா என்று ஒரு எண்ணிடை சொல் வைத்து எண் என்றும் பெயர் என்றும் முறை என்றும் பிறப்பும் என்று எல்லாத்தையும் எண்ணிக்கொள்ள வேண்டும். 10 நிலைகளும் எழுத்துகளின் அகத்திலக்கணத்தை சொல்வன. அதனால்தான் அந்த இடத்திலே அவர் என்றா என்ற ஒரு சொல்லை போட்டார். மீதி 2 இருக்குது பாருங்க கீழே, பதம், புணர்வு என்று 2ம் எழுத்தினுடைய புறத்திலக்கணத்தை சொல்வதால் அதை பிரித்து கீழே வைத்தார். ஆக 2 பிரிவாக இந்த எழுத்தினுடைய வரலாற்றை சொல்ல, எழுத்து நிலையை சொல்ல வந்தவர் அது 2ஆக பிரித்து அகத்திலக்கணமாக வருகின்ற 10ஐ ஒரு பகுதியாகவும் அந்த உருவான எழுத்துகளால் உருவான பதத்தை மற்றொரு பகுதியாக்கி அந்த பதங்கள் புணருகின்ற புணர்ச்சியையும் சேர்த்து 2ஐயும் ஒரு பகுதியாக்கி புறத்திலக்கணமாக நமக்கு வைத்துள்ளார் என உரையாசிரியர்கள் உரைப்பார்கள். இந்த இது கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறத சொல்லி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த மேலுள்ள 10ஓடு ஒத்துமுறை வைப்பு உத்தி என்கின்ற ஒரு உத்தியின் அடிப்படையிலே ஒத்துமுறை வைப்பு உத்தி என்ற ஒரு உத்தியை கொண்டு கீழ் உள்ள 2ஐயும் அவர் இந்த இடத்திலே சேர்த்துரைத்தார் என உரையாசிரியர்கள் சொல்வார்கள். இனி நாம் அடுத்த நூற்பாவாகிய அடுத்த பக்கத்தை எடுங்கம்மா, 2வது பக்கத்தை எடுங்கம்மா, 2வது பாடம். சரி, இது மொழிக்கு முதற் காரணம் என்ன என்பதை 3வது நூற்பா நமக்கு உரைக்கிறது. ரொம்ப நுட்பமான நூற்பா இது. மொழி முதற் காரணம் அணுதிரள் ஒளி எழுத்து ஒளி எழுத்து அது முதல் சார்பன இருவகைத்தே மொழி முதற் காரணமாம் அணுதிரள் ஒளி எழுத்து
அது முதற்சார்பன இருவகைத்தே. என்ன மொழிக்கு முதற் காரணம் என்ன? ஒரு சொல் உருவாவதற்கு முதற் காரணம் என்ன? முதற் காரணமாக இருப்பது நல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராகவே உங்களுக்கு பொருள் தெரியும். மொழி முதற் காரணம் ஒலி எழுத்து. ஒலியாகிய எழுத்துத்தான் மொழி முதற் காரணம். அதாவது செவியால் கேட்கப்படுகின்ற எழுத்துத்தான் மொழிக்கு முதற் காரணமாக இருக்கிறது. வரி வடிவத்தால் எழுதப்படுகிற எழுத்து அடுத்து நமது ஒலி வடிவத்தால் ஓசையால் கண்டுணர்ந்த அந்த ஓசைக்கு பின்னே வரி வடிவம் கண்டுணர்ந்தார்கள். அது வரி வடிவம். இந்த இடத்திலே மொழி முதற் காரணமாம் ஒலி எழுத்து என சொன்னது சரி. அதற்கு முன்னே அவர் அணுதிரள் என்கின்ற அணுதிரளால் வருகின்ற அணுதிரள் கூட்டத்தால் வருகின்ற ஒலி என்று சொன்னார். இந்த அணுதிரள் கூட்டத்தால் எழுகின்ற ஒளியே எழுத்தென சொல்லி இருப்பது சமண மதத்தினுடைய கருத்தை பவனந்தியார் ஏற்றி உரைத்தார். காரணம் நமது நமது மதம் இந்து மதமாகிய சைவம் உலகின் தோற்றத்திற்கும் இந்த ஓசையின் தோற்றத்திற்கும் காரணம் மாயை என்று சொல்லும். மாயை, இது உலகம் இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் இல்லை. இதுதான் சைவ மதத்துடைய கொள்கை. இந்த ஓசை கூட மாயை, அது அது இல்லை என்பது கருத்து போல் மாயையின் அடிப்படையில் இந்த ஓசை உருவாகிறது. இந்த உலகமும் அப்படித்தான் இருக்கிறது என்பது சைவ தத்துவம். மதங்கள் நமது மதங்கள் மூன்று நிலையாக மத்வர், ஆதிசங்கரர், ராமானுஜர் மூவரும் 3 மதங்களை உருவாக்கினார்கள். இந்த 3 மதங்கள் கூட இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் உருவானது. இறைவன் மட்டுமே ஒன்று என்று சொல்வது ஒரு மதம். மற்றுமுள்ள உயிர், உலகம் எல்லாம் மாயையின் தோற்றம். இல்லை, உயிரும் இல்லை, உலகமும் இல்லை, எல்லாம் இல்லாத ஒன்று, அருவமாக உள்ள ஒன்று நமக்கு கண்ணுக்கு மாயையாக காட்சி தருகிறது என்பது முதல் மதத்துடைய கொள்கை. அடுத்து ஏற்பட்ட ஒருவர் இல்லை இல்லை, இறைவன் உண்டு, உயிர்களும் உண்டு, உலகம்தான் இல்லை, உலகம்தான் மாயை சொல்லி இரண்டாவது வந்தவர் உலகம் இறைவன் உண்டு என்று ஒரு கருத்தை சொன்னார், உயிர்கள் உண்டு என்று மற்றொரு கருத்தை சொல்லி, இந்த உயிர்கள் இறைவனை அடைய வேண்டுமானால் உயர்ந்த ஜாதியில் பிறந்தால், அதாவது பிராமணர்களாக பிறந்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று மற்றொரு கோட்பாட்டை அவர் வைத்து சென்றார். இது ஆக மொத்தம் உலகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. விசிஷ்டாத்வைதம் என்று ராமானுஜர் ஒன்றை உருவாக்கினார். இது இலக்கணத்துக்கு அப்பாற்பட்ட செய்தியாக இருந்தாலும் இந்த அணுதிரள் என்ற செய்திக்காக இதை சொல்கிறேன். ராமானுஜர் அவர் என்ன சொன்னார்? இறைவனும் உண்டு, உயிர்களும் உண்டு, இந்த உலகமும் உண்டு என்றார். உலகம் மாயை அல்ல, நாம் காணுகின்ற காட்சிகள் யாவும் உண்மை. ஆக 3 தத்துவம் என்ற அடிப்படையிலே ராமானுஜர் மூன்றுமே உண்மை என்று சொன்னார். இறைவன் உண்மை, இந்த உயிர்கள் உண்மை, உலகில் காணுகின்ற மலை, செடி, கொடி எல்லாம் உண்மையானவை. அவைகள் மறையும், ஆனால் வேறு ஒன்றாக உருபெறும். எனவே அவை இல்லாமல் ஒருபொழுதும் போவதில்லை. காலம் இப்ப நாம் பகல் இரவு என்று காணுகின்ற இந்த காலம் கூட நிலையானது என்று ராமானுஜர் புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்கினார். ஆக ராமானுஜர் தத்துவத்திலே அனைவரும் இறைவனை அடையலாம் என்பது ராமானுஜர் தத்துவம். ஜாதி மதம் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா, அதோட அக்ரிணை கூட இறைவனை அடையலாம் என்ற ஒரு செய்தியை விசிஷ்டாத்வைதம் சொல்வதை காணலாம். சரி, இது மதத்தை விட்டு விடுவோம். இந்த அணுதிரள் என்பது மாயை என்ற தத்துவத்தை ஏற்காதவர்கள் சமணர்கள். அந்த தத்துவத்தை ஏற்காத காரணத்தால் இவர்கள் அணுதிரளால், இந்த உலகம் அணுதிரளால் ஆனது, இந்த அணுதிரளால் தான் இந்த ஓசை எழுகிறது, எனவே அணுதிரளால் எழுகின்ற ஓசைதான் மொழிக்கு முதற் காரணமாக இருக்கிறது என்கின்ற ஒரு இந்த நூற்பாவின் முதல் பகுதியின் கருத்து அமைகிறது. அந்த எழுத்து அது முதல் எழுத்தென்றும்
சார்பெழுத்தெனும் இருவகைத்தே என நூற்பாவை செய்தார். முதல் எழுத்து என்று உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதல் எழுத்து என்று சொல்ல தொல்காப்பியமும் சொல்லும், நன்னூலாரும் சொல்ல, பின் வந்தவர்களும் சொல்வார்கள். ஒரு சில நூட்கள், 2 நூட்கள் மட்டும்தான் அந்த முதல் எழுத்து என்பதிலே மாற்றி சொல்லுகின்ற நூட்கள். அவை என்ன என்பதை பின்னால் நாம் பார்ப்போம். இப்ப எப்படி ஒரு 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 ஆடை செய்வதற்கு நூல் காரணமாக இருக்கிறது, நூலுக்கு காரணம் பஞ்சு காரணமாக இருக்கிறது. ஆடைக்கு காரணம் நூல், நூலுக்கு காரணம் பஞ்சு. அதுபோல் மொழிக்கு காரணம் ஒலி, ஒலிக்கு காரணம் அணுக்கூட்டம். நல்லா புரிந்து கொண்டோம். ஆடைக்கு காரணம் நூல், நூலுக்கு காரணம் பஞ்சு. அதுபோல் மொழிக்கு காரணம் ஒலி, ஒலிக்கு காரணம் அணுக்கூட்டம் என்பது பவணந்தியாரின் கருத்து. இதை ஏற்காமல் பின் வந்தவர்கள் வேறு வகையாக இந்த முதல் நூற்பாவை செய்திருக்கின்றார்கள். அது மற்ற நூட்களிலே இப்ப இலக்கண விளக்க ஆசிரியர் வேறு வகையாக இதற்கு நூற்பா செய்கிறார். மொழி முதற் காரணமான நாதக்காரிய ஒலி என்று சொன்னார். நாதத்தால் உருவாகின்ற ஒளிதான் எழுத்து என இந்த அணுதிரள் என்ற சொல்லை எடுத்துவிட்டு இலக்கண விளக்க ஆசிரியர் நாத காரிய ஒளி என சொன்னார். அது முதற் சார்பின் இருவகைத்தேன்னு அவரும் சொன்னார். சரி, இப்ப உங்களுக்கு முதல் எழுத்து சார்பெழுத்து என இருவகை உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் எழுத்து என்பது உங்களுக்கு உயிரும் உடம்பும் 30 முதலேன்னு அடுத்த நூற்பா வரும். உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா அடுத்த நூற்பா இருக்கிறது. உயிரும் உடம்புமாம் 30 முதலே இருக்கிறது. ஆனா சார்பெழுத்துன்னு வருகின்ற பொழுது தொல்காப்பியருக்கும் நன்னூலாருக்கும் மாற்றம் இருக்கிறது. இன்னும் கூட சில மற்ற இலக்கண நூற்பா ஆசிரியர்கள் கூட மாற்றம், சார்பெழுத்திலே இத்தனை என்பதை மாற்றம் இருக்கிறது. நாம் தொல்காப்பியத்தையும் நன்னூலாறு மட்டும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டாலே மற்றவர்களுடைய வேறுபாட்டிற்கான காரணம் நமக்கு புரிந்துவிடும். அதாவது முதல் எழுத்து என்பது உயிரும் உடம்பும், சார்பெழுத்து என்பது நன்னூலார் உங்களுக்கு 10 வகையாக காட்டுவார். கீழே உயிர்மை, அது கீழே இருக்கிற 10 சார்பெழுத்து. உயிர்மை, இரட்டு, 108 என்பதெல்லாம் உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு அடுத்த நூற்பா இருக்குதுங்க. அது சார்பெழுத்துக்கான நூற்பா. அந்த நூற்பா பார்க்கும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்ப மேல இருக்கிற முதல் சார் இந்த இடத்துக்கு மட்டும் தொல்காப்பியர் என்ன சொல்வார்? எழுத்தெனப்ப அகர முதல் நகர 30 முதலே சார்ந்து வட 3 அலங்கடையே என்று சொல்லுவார். அப்ப சார்பெழுத்தாக தொல்காப்பியர் சொன்னது உங்களுக்கு 3 தான். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். இந்த 3ஐத்தான் சார்பெழுத்து என தொல்காப்பியர் கணக்கில் கொண்டார். ஆனால் நன்னூலார் அத்தோடு சேர்த்து உங்களுக்கு உயிரளபடை, ஒற்றளபடை இன்னும் ஒரு 7 செய்திகளை சேர்த்து சார்பெழுத்து 10 என்று சொன்னார். இது முரண்பாடாக இருக்கிறது என்று சொன்னால், தொல்காப்பியர் அவர் எழுத்தியலை நோக்கி 3 என உரைத்தார். இந்த எழுத்தியலை நோக்கி அவர் 3 என உரைத்ததை பவணந்தியார் செய்யுளியலில் வருகின்ற எழுத்துக்களை நோக்கி அதை மேலும் விரிவுபடுத்தி குற்றியலுகரம் எல்லாம் செய்யுளியலில் வருகின்ற செய்திகள், இந்த அளபடை எல்லாமே செய்யுளியலில் வருவது, செய்யுள் பாடுகின்ற இடங்களில் வருவது. செய்யுளியலை நோக்கி சார்பெழுத்தை மேலும் 7 சேர்த்து 10 என உரைத்தார் பவணந்தியார் என இதற்கு உரை எழுதுவார்கள் உரையாசிரியர்கள். ஆக தொல்காப்பியர் எழுத்தியலை நோக்கி மட்டும் உரைத்தார், அதுவும் எவ்விதமான குறையும் இல்லை. பவணந்தியார் செய்யுளில் வருகின்ற எழுத்துகளின் இடங்களை குறித்து அதையும் சார்பெழுத்தாக உரைத்ததும் தவறல்ல. ஆக இந்த இடம் நமக்கு சிறப்பான சார்பெழுத்துகளை அவர் தொகுத்து உரைத்திருக்கின்ற இந்த பாடல் மிக சிறப்பான நூற்பா என்பதை சொல்லி, அடுத்த நூற்பாவாகிய உயிரும் உடம்பும் 30 முதலே, உயிரெழுத்து 12 தெளிவாக அதுக்கு உரை தேவையில்லை, தானாகவே தெரியும்.
உயிரெழுத்து 12, உடம்பு என்று சொல்லியிருப்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துகளும் தமிழின் முதல் எழுத்துகள். இந்த முதல் எழுத்துகள் என சொல்வதற்கான காரணம், இந்த எழுத்துகள் தான் உயிரெழுத்து தானும் இயங்கி பிற எழுத்துகளையும் இயங்க வைக்கும். இது உயிர். அதனால்தான் அதுக்கு உயிர் என பெயர். இது அதன் பிறப்பு பெயரிலே இதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். தானும் இயங்கி பிற எழுத்துகளையும் இயங்கச் செய்யும். அந்த எழுத்துக்கு உடம்பாக இருக்கின்ற மெய்யெழுத்துகள் உடம்பு என சொல்லப்பட்டது. உயிரும் உடம்புமாம் 30 முதலே என சொன்னார். ஆக 30 எழுத்துகள் தான் தமிழின் முதல் எழுத்துகள். இந்த 30 கொண்டுதான் சொற்கள் சமைக்கப்படுகின்றன. இந்த 30 எழுத்துக்களை வைத்துத்தான் தமிழ் நடக்கிறது என்பதை மிக அழகாக உயிரும் உடம்பும் 30 முதலே என அந்த நூற்பாவிலே முதல் எழுத்துகள் என்ன என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் பவணந்தியா. அதை தொடர்ந்து வருகின்ற 5வது நூற்பாவிலே சார்பெழுத்துகள், அதை இருவகை என்று சொன்னார்கள். முதல் சார்பு இருவகைத்தேன் முதல் 3வது நூற்பாவிலே சொன்ன பவணந்தியார் அடுத்த 5வது முதல் எழுத்தை சொல்லிவிட்டு சார்பெழுத்து என்ன என்பதை அடுத்த 5வது நூற்பாவிலே சொல்லுகிறார். உயிர்மை என்பது சார்பெழுத்து. இந்த உயிரும் உடம்பும் 30 முதலே என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்தியை எல்லா இலக்கண நூல்களுமே சொல்வதை நாம் பார்க்கலாம். எல்லா இலக்கண நூல்களுமே, இந்த பெரும்பாலான இலக்கண நூல்கள் இந்த 30 எழுத்து என்பதிலே மாற்றம் கொள்ளவில்லை. 2 நூல்கள் மட்டும்தான் இந்த 30 எழுத்து என்பதிலே மாற்றமாக சொல்லுகின்ற 2 நூல்கள் தமிழில் உண்டு. ஒன்று வீரசோழியம், மற்றொன்று நேமிநாதம். இந்த 2 நூல்களும் தமிழினுடைய முதல் எழுத்துகள் 30 அல்ல 31 என சொல்கின்றன. இது சும்மா ஒரு குறிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமான செய்தி அல்ல. 31 என சொல்கின்றன. அவைகள் 31 என்ற 31 என அவைகள் சொல்வது எதை, இந்த எழுத்தை சேர்த்துக் கொண்டார்கள் என்றால், ஆயுதத்தையும் இவர்கள் வீரசொலி ஆசிரியரும் நேமிநாத ஆசிரியரும் ஆயுதத்தை சேர்த்து 31 என சொன்னார்கள். அது ஆய்வுக்குரியது. இருந்தாலும் போகின்ற இந்த இடத்திலே இதை சொல்ல வேண்டும் என நினைத்தேன், சொல்லிச் செல்கிறேன். என்னை பொறுத்தவரை ஆயுதத்தை முதல் எழுத்தோடு சேர்ப்பது முறையன்று என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் அது உயிர் போன்றும் இல்லை, மெய் போன்றும் இல்லை, தனித்து நிற்கிறது. அதை சார்பெழுத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் நமக்கு சரியான ஒரு முறை வைப்பாக இருக்கும். உயிராக இருக்கின்ற எழுத்துக்களை உயிரெழுத்தோடு சேர்க்கலாம், அல்லது மெய்யாக இருக்கின்ற எழுத்துக்களை மெய்யெழுத்தோடு சேர்க்கலாம். இரண்டுமாக இல்லாத ஒரு எழுத்தை தனிநிலையாக வைத்து அதை தனியாக வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த எழுத்தின் சொற்களோடு ஒலிக்க வேண்டுமானால் கூட பிற எழுத்துக்களை சார்ந்துதான் அந்த எழுத்து ஒலிக்கும். இல்லை என்று அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான். அந்த எழுத்தோடு வருகின்ற பொழுது கூட அது ஒரு வல்லின எழுத்துகளுக்கு முன்னே வந்துதான் ஒலிக்கும். அது சரி, இதை குறித்து பின்னால் ஆயத்தை குறித்து பார்க்கலாம். இப்ப 31 என்று சொன்ன கருத்து என்னை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல. 30 என்பதே சரியான வரைமுறை. தொல்காப்பியர் உரைத்ததையே நன்னூலாரும் உரைத்தார். இலக்கண விளக்க ஆசிரியரும் உயிரும் உடம்பென முதலிரு வகைத்து அவற்றுள் உயிர் ஈராறு, அதாவது உயிரும் உடம்பென முதலிரு வகைத்து, இவை முதலிரு வகையாகும். அவற்றுள் உயிர் ஈராறு, உயிர் 2 6 ஆகும். 12 எழுத்துகள் கொண்டது உயிர். மெய் 3 என்ப, மெய்யெழுத்து 3 18 என்ப. முப்பானும் அதனது விரியே. அந்த முப்பானும்னா 30 எழுத்துகளும் அதனது விரியேன்னு இலக்கண விளக்க ஆசிரியர் இதே உயிரும் உடம்பும் 30 முதலே என்ற நூற்பாவிற்கு அவர் செய்த நூற்பாது. முதல் எழுத்து உயிர் ஈராறுடன் 3 முதல் எழுத்து உயிர் ஈராறுடன் 3 இது கிட்டத்தட்ட 90 சொல்லுகின்ற இலக்கணம். அதாவது முதல் எழுத்து உயிர் ஈராறுடன்
அதாவது 12 உயிரெழுத்துகளுடன் 36 என மெய்யெழுத்து ஆகிய 18 எழுத்துகளும் முதல் எழுத்து என வழங்கப்படும் என தொன்னூல் ஆசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். ஆக நமது இலக்கண நூல்கள் யாவும் வீரசோழியத்தை தவிர நேமிநாயத்தை தவிர முதல் எழுத்து 30 என்ற கருத்தில் எவ்விதமான மாற்றமும் கொள்ளாமல் இன்று வரை 21ஆம் நூற்றாண்டு எழுதப்படுகின்ற நூல்களில் இந்த எழுத்து எண்ணிக்கை சரியாக இருக்கிறது. இதை தொடர்ந்து நமக்கு உயிர்மை சார்பெழுத்துகள் என்ன என்பதை நமக்கு மிக அழகாக விளக்குகிறார் பவணந்தியார். உயிர்மை ஆயுதம் உயிர்மை ஆயுதம் உயிரளவு ஒற்றளவு அக்கியை ஐ ஔ மக்கான் தனிநிலை பத்தும் சார்பெழுத்தாகும் தனிநிலை பத்தும் சார்பெழுத்தாகும். மிக சார்பெழுத்து 10 என்பது இந்த இடத்திலே நமக்கு வரையறுத்து சொல்லியிருக்கின்றார். உயிர்மை அந்த சார்பெழுத்து என்று 10 என்னென்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். உயிர்மை உயிர் 12ம் மெய் 18ம் சேர்ந்து பிறக்கின்ற உயிர்மை எழுத்தாகிய 216 எழுத்துகளும் உயிர்மை எழுத்துகளாகும். அதெல்லாம் பின்னால் அவர் 216 அடுத்த நூற்பாவல சொல்லுவார். உயிர்மை 208 அது கீழே சொல்லியிருக்கிறார் பாருங்க. அடுத்த நூற்பாவலை நம்ம பார்த்து இந்த இன்றைய பாடத்தை நாம் இதோட கூட நம்ம இந்த பாடத்தை இந்த முதல் நூற்பாவல் 6வது நூற்பாவல் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த இந்த நூற்பாவலை நாம் பாடத்தை நிறைவு செய்வோம். உயிர்மை சார்பெழுத்து உயிர்மை என்பது சார்பெழுத்தாகும். அடுத்து ஆயுதம் ஆயுத எழுத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுதம் சார்பெழுத்தாகும். அடுத்து உயிரளபடை உயிரளபடை என்பது உயிரளவு அளவு என்பது அளவு என்று வரும். அளவு இந்த அளவுல எனக்கு கொடுங்க சொல்லுவேன். அளவு என்பது திரிந்து அளவு என்று வரும். கோபம் என்பது கோபம் என்று கூட வரும். பேச்சு வழக்கிலே கோபம் என்று சொல்லப்படுகின்ற சொல் கோபம் என்ற சொல்லாட்சியாகவும் வந்து வழங்குவதை காணலாம். அதுபோல உயிரளவு என்பது உயிரெழுத்துகள் பொதுவாக உயிரெழுத்துகள் குறில் 1 மாத்திரையும் நெடில் 2 மாத்திரையும் உள்ளன. இந்த எழுத்துகளிலே உயிரெழுத்துகளிலே தன்னுடைய மாத்திரையில் நீண்டு ஒலிக்கின்ற ஓசைதான் உயிரளபடை. அதாவது ஏ என்று வச்சுக்குவோம். இந்த ஏன்னு சொல்லுவோம். 2 மாத்திரை. இந்த ஏ என்பது பாடல்களிலே சில இடத்திலே 3 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். அப்படி ஒலிப்பதற்குத்தான் ஒலிக்கின்ற அந்த எழுத்திற்கு பெயர் உயிரளபடை. உயிர் அளபெடுத்து ஒலிக்கின்ற எழுத்து உயிரளபடை. அதுபோல மெய்யெழுத்துகளும் அந்த பாடத்தை உயிரளபடை எந்தெந்த எழுத்து உயிரளபடை எத்தனை எழுத்துக்கள் அளபடை என்பதெல்லாம் அடுத்து வருகின்ற அந்த நூற்பாவிலே அவர் விளக்கமாக சொல்லுவார். உயிரளபடை என்பது உயிரெழுத்துகள் தன்னுடைய மாத்திரை அளவில் நீண்டு ஒலிப்பது உயிரளபடை. அதுபோல ஒற்றளபடை என்பது ஒற்றுகள் அறமாத்திரை உடையன. அந்த ஒற்றுகள் அறமாத்திரையிலிருந்து தன் மாத்திரையிலிருந்து நீண்டு 1 மாத்திரையை பெற்று ஒலிப்பதுதான் ஒற்றளபடை. அதுக்கான குறியீடுகள் எப்படி எழுத வேண்டும், பாடலில் அது எப்படி அந்த உயிரளபடையை எழுதி காட்ட வேண்டும், ஒற்றளபடை எப்படி எழுதி காட்ட வேண்டும் என்றெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற நூற்பாக்களிலே நாம் காணலாம். ஆக உயிரெழுத்துகள் தன் மாத்திரையில் நீண்டு ஒலிப்பதும் மெய்யெழுத்துகள் தன் மாத்திரையில் நீண்டு ஒலிப்பதும் உண்டு. அதைத்தான் உயிரளபடை என்று அந்த எழுத்துக்களை அப்படி நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்களை உயிரளபடை என்றும் ஒற்றளபை என்றும் சார்பெழுத்தாக நன்னூலார் கொண்டார். அடுத்து உங்களுக்கு அக்கிய அக்கியே என்றால் இ உ ஐ ஔ மக்கான். இப்ப இ உ ஐ ஔ மக்கான் என்ற சொல்லுக்கான அந்த எழுத்துக்கான பொருள் என்ன என்றால், ஈ என்றால் ஈகரம், உ என்றால் உகரம், ஐ என்றால் ஐகாரம், ஔ என்றால் ஔகாரம், மக்கான் என்றால் மகரம் என்று பொருள். மகரம் இம்மு. ஆக அக்கிய ஈ என்றால் மேலே வந்து
நீண்டு ஒலிப்பதை முதலில் சொன்னார். இங்கு அக்கிய என்பது சுருங்கி ஒலிப்பது, தன்னுடைய மாத்திரையில் குன்றி ஒலிப்பது, அதாவது பாதியாக ஒலிப்பதுன்னு வச்சுக்குவோம். அக்கிய என்பது சுருங்குதல். அதாவது அக்கிய இ என்றால் அக்கிய இகரம். அக்கிய இகரம் எந்த இடத்திலே வருகிறது என்றால் குற்றியல் இகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுத்தைத்தான் அக்கிய இ என்று இவர் சொல்லுகின்றார். இந்த இகரம் எழுத்துகள் எந்தெந்த இடங்களிலே தன் மாத்திரையில் குறைந்து ஒலிக்கின்றனவோ அதைத்தான் அக்கிய இ என்று சொன்ன. அப்படி குறைந்து ஒலிக்கின்ற பொழுது, இப்போது உதாரணத்திற்கு நாடி, நாடு யாதுன்னு வரும்போது அது நாடி யாதுன்னு வரும் சொல்லல. அது புணர்ச்சியெல்லாம் பின்னால நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி கஷ்டமான சொல்ல அப்படிலாம் வருமானலாம் உங்களுக்கு என்ன கூடும். சாதாரணமா பொதுவாக நாடு யாது நாடி யாதுன்னு புணரும். இந்த நாடு யாதுன்னு புகழுங்க. இந்த இகரம் நாடு இல்ல உகரம் ஓடி அந்த டூ டீ மட்டும் டீ இகரமாக மாறும். இப்படி இந்த இகரமாக மாறிவிட்ட இந்த டீ தன்னுடைய மாத்திரை ஒரு மாத்திரையிலிருந்து அந்த இகரம் அரை மாத்திரையாக கொள்ளப்படும். அதுதான் அக்கிய ஈ. அதுபோல அக்கிய ஊ என்று சொல்கின்ற பொழுது நாடு என்று சொல்கின்ற இந்த எழுத்து ஒரு மொழியினுடைய இறுதியில் வருகின்ற பொழுது தன்னுடைய ஓசையில் குன்றி ஒரு மாத்திரையில் அந்த உகரம் குன்றி அரை மாத்திரையாக ஒலிக்கும். மொழி இறுதியாக வருகின்ற போது, அதாவது அதற்கு தொடர்ந்து சொற்கள் வராமல் ஒரு சொல். இப்ப வெண்பால பாத்தீங்கன்னா நிறைய உகரத்துல சொற்கள் முடியும். வரவு, உறவு, பிறப்பு, வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்பு காசு அது சொல்லு முடியும் போது அந்த சு என்பது தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கின்ற காரணத்தால் தான் அதை நாள் என்ற வாய்ப்போடு இணைத்தார்கள். அதாவது வாய்ப்பாடு வெண்பாவில் வருகின்ற வாய்ப்பாடு ஒன்றுதான். நாள் நேர் என்ற முடிய வேண்டும், நிறை என்று முடிய வேண்டும் ஓரசை சீர். அதற்கு காசு என்னும் பிறப்பு என்னும் சேர்த்ததற்கு காரணம் அந்த காசு என்ற சொல்லில் அந்த சொல்லில் இருக்கின்ற உகரம் பிறப்பு என்ற சொல்லில் இருக்கின்ற உகரம் தன் மாத்திரையில் குறைந்து காசு என்பது நாள் போல் ஒலிப்பதும் பிறப்பு என்பது மலர் போல் ஒலிப்பதாக கொண்டுதான் 4 வாய்ப்பாடாக வெண்பாவில் வைத்தார்கள். ஆக இறுதியாக வருகின்ற தன்னுடைய உகரம் தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். ஆக அது குற்றியல் உகரம் என வழங்கப்படும். அக்கிய ஈ என்பது குற்றியல் இகரம், அக்கிய ஊ என்பது குற்றியல் உகரம். அடுத்தது ஐகான். ஐகார குறுக்கம். ஐகாரம் மொழி ஐ என்று சொல்கின்ற போது அது தன்னுடைய மாத்திரையில் ஒரு மாத்திரையை பெற்று ஒலிக்கும். மொழியில் வருகின்ற போது ஐகாரம் தன் சுட்டளபொழி ஐகாரம் மூவழியும் நையும் என்ற நூற்பாவின் அடிப்படையில் மொழியிலும் பாடலிலும் வருகின்ற போது ஐகாரத்தை நாம் குறிலாக தன் மாத்திரையில் குறைந்து ஒரு மாத்திரையாக கணக்கில் கொள்ள வேண்டும். அது தன்னுடைய ஓசையிலே முழுமையாக ஒலிக்கவில்லை. ஐ என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு மாத்திரையாக ஒலிக்கிறது. பையன் என்று சொல்கின்ற பொழுதும் சீதையை என்று சொல்கின்ற பொழுதும் சீதையை அந்த இடையிலும் கடையிலும் உள்ள அந்த எழுத்துகள் உங்களுக்கு ஒரு மாத்திரையாக ஒலிக்காமல் அரை மாத்திரையாக, அதாவது 2 மாத்திரையாக ஒலிக்காமல் ஒரு மாத்திரையாக ஒலிக்கிறது என்று நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்து அதை ஐகார குறுக்கம் என பெயர் வைத்து ஐகார குறுக்கம். மக்கான் மகர குறுக்கம். மகரம் சில இடங்களிலே தன் கால் மாத்திரை அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதை மகர குறுக்கம் என்றும் பெயர் வைத்து தனிநிலை, அதாவது மக்கான் தனிநிலை. இந்த இடத்துக்கும் நீங்க தனிநிலைன்னு சொல்ல எதுக்கு சொன்னாங்கன்னா ஆயுதத்தை தான் இங்க தனிநிலைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க மேல சொன்னது உயிர்மை ஆயுதம் என்று சொன்னது அது தன் ஓசையிலே குறைந்து ஒலிக்காத முற்ற ஆயுதத்தை தான் மேலே சொன்ன ஆயுதம். தனிநிலை என்று இந்த இடத்திலே சொல்லுகின்ற எழுத்து எது என்றால் தன் ஓசையிலே குறைந்து ஒலிக்கின்ற ஆயுதத்தை தனிநிலை என்றார்கள். இந்த தனிநிலை இந்த எழுத்து குறித்து மிக விரிவான ஆயுதத்தை குறித்து மிக விரிவான விளக்கம் இருக்கிறது. ஏன் உயிரெழுத்தை முதலில் வைத்து
மெய்யெழுத்தை பின்னே வைத்து இடையிலே உங்களுக்கு ஆயுதத்தை வைத்தார்கள். உயிரெழுத்து 12 சொல்லிய பிறகு ஆயுதத்தை சொல்லுவார்கள். ஆயுதத்தை சொல்லிய பிறகு இக்கு எங்கை சொல்லிக் கொடுப்பார்கள். இடையிலே உங்களுக்கு ஆயுதத்தை ஏன் வைத்தார்கள்? தனிநிலை என்பது இந்த எழுத்து உயிரெழுத்து போல் மெய்யெழுத்து போல் உயிரோடு கூடாது. உயிர் சேர்ந்து ஒரு எழுத்தாக வராது. அது தனியாக நிற்கும். மெய்யெழுத்து போல் இல்லாமல் தனியாக இருக்கும். அதுபோல உயிரெழுத்து போல் பிற எழுத்தை சேர்த்தும் கொள்ளாது, தனித்தும் ஒலிக்காது. ஆக ஒரு எழுத்துடைய அக்குன்னு சொல்லுகின்ற பொழுது கூட உங்களுக்கு ஆனா என்ற உயிரை சேர்த்து கொண்டுதான் அது ஒலிக்கும். ஆக உயிரெழுத்து போல் இல்லாமலும் இருக்கும், உயிரெழுத்து போல் வருவது போலும் இருக்கும். அதாவது சில பாடல்களிலே ஆயுதத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் மெய்யெழுத்து போல் கணக்கில் கொள்வார்கள். மெய்யெழுத்து போல் அது ஆயுதத்தை மெய்யெழுத்து எப்படி கணக்கில் எடுக்க வேண்டும் அது போல் கொள்வார்கள். சில பாடல்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அதை உயிரெழுத்து போல் கணக்கில் கொள்வார்கள். இப்ப அத்துடம்புன்னு எடுத்துங்க. அற்றால் அளவறிந்துங்க, அற்றால் அளவறிந்துங்க அத்துடம்புன்னு இருக்குது. இந்த இடத்துல அத்துடம்பு என்கின்ற இந்த இடத்திலே அஃது உங்க என்ற நேர தேமாவை தொடர்ந்து அடுத்து நேர் முன் நிறை வர வேண்டும். அத்துடம்பு என்பது இந்த இடத்திலே அழகு பெற்றது. அதாவது அந்த அக் என்ற எழுத்து நிறையசையாக கொள்ளப்பட்டது. ஆக இந்த இடத்திலே அக் என்பது உயிர் போன்று அழகு பெற்று வந்தது. சரி, அடுத்த பாட்டிலே பார்த்தீர்களானால் இதே திருக்குறள்லயே நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் நிறைய இருக்கு. திருக்குறள்ல அழகு பெற்று வந்தும் அழகு பெறாமல் வந்தும் பல பாடல்கள் இருக்குது. இது உங்களுக்கு ஏன் இந்த இதுக்கு விளக்கம் யாரும் எழுதலை. இது அழகு பெற்றதற்கான விளக்கம் என்ன, அழகு பெறாததற்கான விளக்கம் என்ன என்பது இதுவரை எந்த திருக்குறள் உரையாசிரியரும் தெளிவான ஒரு உரையை நமக்கு சொல்லியதாக தெரியவில்லை. சரி, அடுத்து தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற நூற்பாவிலே தோன்றுக என்ற நிறையசையை தொடர்ந்து அக்திலா என்ற சொல் அந்த அக்கு உங்களுக்கு அழகு பெறாமல் வந்திருக்கிறது. மேலே அக்துடம்பு என்ற இடத்திலே அக்கண்ணா உங்களுக்கு உயிர் போன்று அழகு பெற்றது. இங்க தோன்றுக அத்திலார் என்ற இடத்திலே இது மெய் போன்று அழகு பெறாமல் வந்தது. ஆக அக்கேனா என்பது உயிர் போன்றும் செயல்படுகிறது, மெய் போன்றும் செயல்படுகிறது என்பதால் அதை உயிரென்றும் சொல்வதற்கில்லை, மெய் என்றும் சொல்வதற்கில்லை. எனவே எழுத்துகளில் அதை தனிநிலை என்று உரைத்து தனியாக வைத்தார்கள். தனிநிலை 10 சார்பெழுத்தாகும் என சார்பெழுத்துக்கான 10 வகையை இந்த 5வது நூற்பாவில் நமக்கு மிக அழகாக பவனந்தியா தொகுத்து வகைப்படுத்தி சார்பெழுத்தின் வகையை இங்கு நமக்கு உரைத்திருக்கின்றார் என சொல்லி இந்நேரம் வரை இந்த பாடத்தை செவி சாய்த்து கேட்ட உங்கள் அனைவரையும் பாராட்டி, ஐயங்கள் இருப்பின் நீங்கள் உங்கள் ஐயங்களை இந்த 5 நூற்பாக்களுக்குள் உள்ள ஐயங்களை நீங்கள் கேட்கலாம். இப்ப எல்லாரும் தெரியுறீங்கம்மா. யாரும் தெரியாம இருந்தீங்க, எல்லாரும் இப்ப தெரியுறீங்க. பார்க்க கத்துக்கணும் உங்களை. ஒரு வகைதான் தெரியும். நல்லது ஐயா, நல்லது ஐயா. வணக்கம் ஐயா. நான் இடையில தான் இணைஞ்சு கொண்டேன். சரிம்மா, நல்லதுமா. நான் உங்களை மறைச்சின்னு இருக்கிறேன். சரி, நான் சரி உங்களே பாக்குறேன். நல்லது. போன வகுப்புல இது யாப்பியலில் உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுத்திருந்தேன். யாரும் நிறைவாக ஒரு சிலர் மட்டுமே நிறைவாக செய்திருந்தார்கள். ஜெயசக்தி நிறைவாக செய்திருந்தீங்கம்மா. நல்லா சிறப்பாகவே இப்ப யாப்பு இலக்கணத்தை படிக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருமே நல்லா படிக்கிறீங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சற்றே வீட்டுப்பாடம் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது. பரவாயில்ல, புரிந்து கொண்டால் போதும் சொல்லுகின்ற செய்தி. ஆனா நீங்க வீட்டுப்பாடம் செய்கின்ற போதுதான் உங்களுக்கு பிழை தெரியும்.
இல்லைன்னா உங்களுக்கு வீட்டு பாடத்துல பிழை தெரியாது. நீங்க புரிந்து கொண்டது போல் இருக்கும். ஆனா பாட்டு எழுத வருகின்ற போது நீங்கள் மயங்கி விடுவீர்கள். அந்த வீட்டு பாடம் நிச்சயமாக செய்வது நல்லது. சின்ன சின்ன வீட்டு பாடம் தான். அது ஒண்ணும் பெரிய நீங்க பாட்டு பிற்காலத்துல நிறைய எழுத போறீங்க. இப்ப என்ன எடுத்துங்க, நான் கிட்டத்தட்ட பாட்டு 1,00,000 1,00,000 பாட்டு இது வரைக்கும் எழுதியிருக்கிறேன். சின்ன பிள்ளையில இருந்தே நான் எழுதிய காரணத்தால அவ்வளவு பாட்டு என்னால எழுத முடிஞ்சது. அது நிறைய எழுதுங்க. ஆனா வீட்டு பாடம் ரொம்ப முக்கியம். அதாவது தேமாவுல 5 சீர் எழுதுங்க, புளிமாவுல 5 சீர் எழுதுங்க, கூவிளத்துல 5 சீர் எழுதுங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு சீரோட எழுதி முடிச்சிட்டீங்க. என்னது, அதாவது நான் 100 சொன்னா நான் 100 ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி என்ற பொருள் எடுத்து நீங்க எல்லாரும் ஒவ்வொரு சொல்ல எழுதி ஐயா பாத்துங்க ஐயான்னு பத்தாதுமா. நீங்கள் எழுதணும். அடுத்து நான் நூட்பா உங்களுக்கு நாளைக்கு 4 சிஷியர்கள் நடத்துவேன். பெரிய பயன்பாட்டுக்குரிய இது அல்ல, பாட்டுக்குரியது அல்ல 4 சிஷியர்கள். வஞ்சிப்பாவில் மட்டும்தான் இடம்பெறும். வஞ்சிப்பாவே மறைந்து போன ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் வஞ்சிப்பாவுக்குரிய அந்த 4 சிஷியர்களுக்கான 5 சொற்றொடர்களை நீங்கள் கண்டுணர்ந்து எழுத வேண்டும். எனவே ஒவ்வொரு சாதாரணமா நீங்க உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துல எழுதிடலாமா? ஏன் எல்லாரும் ஒரு சிலரை தவிர மற்றவரெல்லாம் ஒவ்வொரு செய்தி எழுதி ஐயா பாத்துங்கன்னுட்டீங்க. பத்தாதுமா, நிறைய எழுதுங்க. மகிழ்ச்சி. ஐயங்கள் நீங்க கேட்கலாம். நல்லது. இப்போ ஐயங்கள் கேட்கறதுக்கு முடிந்தால் அந்த கையை உயர்த்துகின்ற அந்த பகுதியை நீங்க தெரிவு செய்தால் கொஞ்சம் சுகமாக இருக்கும் உங்களை அழைக்கிறதுக்கு. இந்த Zoomல இருக்கு. அப்படி இல்லை என்ற பட்சத்துல நீங்கள் உங்களுடைய ஐயங்களை கேளுங்க. ஒவ்வொருவராக வந்து கேட்டா நல்ல. பெரும்பாலும் ஐயங்கள் இந்த நூற்பாளுக்கு பின்னால போக ஐயங்கள் நிறைய வருமா உங்களுக்கு? இந்த நூற்பா நூற்கா உங்களுக்கே புரியும். இது முக்கியமா வந்து இந்த கல்வி இத படிக்கின்றவர்கள் நன்னூல் நூல் நீங்க வச்சிருக்கணுமா கையில? நன்னூல் நூல் வச்சிருக்கிறீங்களா? ஐயா வச்சிருக்கிறத காட்டுறார். நன்னூலை பார்த்துக்கொண்டே நீங்க வந்து இத படிச்சாதான், இப்ப நான் சொல்லிவிட்ட பிறகு நீங்க மறுபடியும் நன்னூலை படிக்கணும். நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு நான்முகன் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன, புனைநிழல் என்பது அலங்கரிக்கப்பட்ட நிழல் என்று சொல்வதை விட முக்காலத்திற்கும் பொருந்துகின்ற இறைவன் என்பவன் அவன் இருக்கின்ற இடம் எப்பொழுதும் முக்காலத்திலும் நிழல் தருகின்ற இடம் என்பதால் புனைநிழல் என்ற சொல்லை அவர் கையாண்டார். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு அங்க இருக்காது. இதெல்லாம் நான் என்னுடைய கருத்தாக அல்லது நான் படித்து தெரிந்து கொண்ட மற்றவர்கள் கருத்தாக நான் இங்க உங்களுக்கு தொகுத்து உரைத்திருக்கின்றேன். மற்றபடி உங்க கையில நன்னூல் இருக்கணுமா? நாளை வகுப்புல உங்களுக்கு யாப்பு இலக்கணம். அது நான் யாப்பு இலக்கணத்தை வந்து நான் அந்த நூல் அடிப்படையில் நடத்தாம உங்களுக்கு எப்படி எளிதாக புரிய வேண்டுமோ அப்படி நடத்தி இறுதியாக நீங்கள் பார்த்தீர்களானால் யாப்பு முழுமையாக நடத்தியிருப்பேன். இப்ப நீங்க யாப்பு இலக்கணம் என்று பாத்தீங்கன்னா என் ஆசிரியர்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா மட்டும்தான் இலக்கணம் சொல்லும். ஆனா நாம் அதையும் தாண்டி சந்தம், வண்ணம், சிந்து, சித்திரம் என்ற 4ம் சேர்த்து மொத்தம் 8 வகையான பாக்களையும் நாம் முடித்திருப்போம். மொத்தமாக பார்க்கின்ற போது முடித்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். எனவே அதை படிக்கின்ற போது உங்களுக்கு யாப்பெரும் களம் அல்லது காரிகை என்ற 2 நூட்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். யாப்பெரும் களம்லாம் அந்த காலத்துல என் காலத்துல கிடைக்காதுமா. 20-30 ஆண்டுகள் நான் தேடி தேடி அலைந்து கடைசியாக ஒவ்வொரு பக்கமாக நான் நகல் எடுத்து தான் நான் யாப்பெருங்கால காரிகை நான் எனக்கு உருவாக்கினேன். இப்ப கிடைக்குது, பல இடங்கள்ல தமிழகத்துல கிடைக்குது. நீங்க வாங்கி வச்சீங்க. யாப்பெரும் களம், அமிர்தசாகர் யாப்பெரும் களம், யாப்பெரும் கள காரிகை 2 நூலும் உங்களுடைய மேசை மீது இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கவிதை, நான் பெரும்பாலும் கேட்கின்ற பொழுது கவிதை நூட்களே இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாதுமா. இப்ப என்னுடைய வீட்டுல நீங்க பாத்தீங்க, எதிர்க்க இப்ப ஒரு 30 நூட்கள் இருக்குதுமா. எதிர்க்க 30க்கு மேற்பட்ட இலக்கண நூட்களை நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, நான் என்ன சும்மா சொல்லல, போய் சொல்ல பாருங்க. 2 4 நாங்கள் நம்புறோம் ஐயா. சும்மா சொல்ல நினைச்சிடக்கூடாது இல்ல. 6 7 நன்னூல் தான், எல்லா நன்னூல் தான். 8 பாருங்க, 9 10 நூல் இருக்குதா? அதுக்கே 5 இருக்குது.
ஆக என் எதிர்க்கே உங்களுக்காக நான் 10 நூல்களை படிக்கிறேன். நீங்க நீங்க நிறைய நூல்கள் ஒரு 10 நீங்களும் ஒரு 10 நூலை வாங்கணும். பாரதியார் கவிதைகள் உங்ககிட்ட இருக்கணுமா? இல்லைன்னா நீங்க இது பதிவிறக்கம் செய்யுங்க. இப்ப எல்லாம் கிடைக்குது. பாரதியார் கவிதை படிக்காம நீங்க ஒண்ணும் கவிஞர் ஆகிட முடியாது. பாரதியார் கவிதை உங்கள ஒவ்வொரு இடமும் கற்க வருகின்ற போது உங்க மேசை மீது இருக்கணும். பாரதியார் கவிதை, திருக்குறள் இருக்கணும். 2வது நூல். 3வது கண்ணதாசனுடைய கவிதைகள் 5 தொகுதிகள் இருக்குது. 5 தொகுதிகள் உங்களுக்கு கண்ணதாசன். அடுத்து வைரமுத்துடைய கவிதை தொகுதியில் இருக்கணும். இந்த 5 மட்டும் நீங்க குறிப்பா வாங்கிக்கிங்கம்மா. சுரதாவுடைய தேன்மழை என்ற ஒரு நூல் இருக்கணும் உங்ககிட்ட. பேசியில் இருக்கணும். சுரதாவுடைய தேன்மழை, ஓமை கவிஞர் சுரதாவின் தேன்மழை இருக்கணும். பாரதியார் தேன்மழை சுரதா கிட்டத்தட்ட ஒரு 24 நூட்கள் எழுதியிருக்கிறாருமா. 24 நூட்களும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இந்த ஒரு நூலையாவது வாங்கணும். தேன்மழை. கண்ணதாசன் 154 நூட்கள் எழுதியிருக்கிறாரு. 154 நூட்களும் என்னிடத்திலே வரிசையாக இருக்கிறது. நான் உங்களை போல இப்ப இருக்கின்ற காலத்துல எப்படி அதை படிப்பேன்னா, முதல் நூலை படிச்சு 156 நூலை படிச்சுட்டு முதல் நூலை படிப்பேன். அப்படியே வாழ்நாள் முழுவதும் படிச்சு கொண்டே இருப்பேன் கண்ணதாசன். என் கவிதை வளத்துக்கு காரணமே கண்ணதாசன் தான். அவ்வளவு கவிதை வளம் கொடுக்கின்ற ஒரு கவிஞன் கண்ணதாசன். நீங்க எல்லாம் வாங்காத போனாலும் பரவாயில்ல. கண்ணதாசன் கவிதைகள், திரையிசை கவிதைகளை சொல்லல, கண்ணதாசன் தொகுதிகள் வந்திருக்குது. 5 தொகுதிகள் வாங்கணும். திருக்குறள் அவசியம் உங்க கையில இருக்கணும். கருத்தின் வளத்திற்கு திருக்குறள் இருக்கணும். அதோட உங்களுக்கு ஔவையாருடைய மூதுரை, அந்த 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 நீதி நூட்கள்னு சொல்லுவாங்கல்ல, மூதுரை, நன்னெறி, ஆத்திச்சூடி, இதெல்லாம் ஒரு ரத்தம் உங்ககிட்ட இருக்கணுமா. இதுதான் உங்களுக்கு கருத்து வளத்தை கொடுப்பது. இதுக்கு மேல நீங்க இன்னும் நல்லா நீங்க பெரிய கவிஞர் ஆகணும்னா உங்ககிட்ட அவசியம் தேவாரம் 12 திருமுறையும் திருமுறை, அதாவது திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கணும். இதுக்குள்ள இல்லாத யாப்பு இல்ல. ஆமா, திருமுறையில் இல்லாத ஒண்ணுமே இல்ல. யாப்பு எல்லாம் அது உள்ள இருக்குது. பிரபந்தம் குறைத்து பாடப்பட்டிருக்குது. பிரபந்தம் இருக்கணும். நானே உங்களுக்கு எல்லாருக்கும் படித்து முடிக்கும் போது திருமுறை 12ம் பிரபந்தம் ஒன்றும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க யாருக்கு இறுதி வரை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு. வணக்கம் ஐயா. நன்னூல், எந்த நன்னூல், யாருடைய உரை எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு கொஞ்சம் புத்தகத்தை காட்டுறீங்களாங்கய்யா? இல்லாட்டி குழுவுல பகிர்ந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய நன்னூல் இருக்கு. நன்னூலுக்கு சிறப்பாக இன்றைக்கு உங்களுக்கு கல்லூரியில் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாடநூலாக வைத்திருப்பது ஆறுமுக நாவலரின் நன்னூல் காண்டியுரை தான் சிறந்த உரையாக இன்றைய உலகம் போற்றுகின்ற ஒரு நூல். இது என் தந்தையார் படித்ததுமா. என் தந்தையாரிடமிருந்து நான் திருடி கொண்டு வந்த நூல் இது. நல்லதுங்க ஐயோ, நான் உங்க பக்கத்துல இல்லையே, அவங்க கிட்ட எடுத்துக்கலாமே. நீ எடுத்துக்கொள்ள வேண்டாமா, நானே கொடுத்துருவோமா? இல்லைங்கய்யா, நகைச்சுவைக்காக சொன்னேங்கய்யா. நன்றிங்கய்யா, நான் வாங்குறேன்ங்கய்யா. நல்லதுங்கய்யா. மயிலநாதருடைய உரைமா, விருத்துரை. இந்த நூலும் நமச்சிவ அதாவது சங்கர நமச்சிவாய மயிலநாதருடைய உரையை சங்கர நமச்சிவாய புலவர் திருத்தி சிவஞான முனிவர் திருத்தியது. சங்கர நமச்சிவாயுடைய உரையை சிவஞான முனிவர் திருத்தியது விருத்துரை. இது இந்த 2 நூலுமே நல்லா இருக்குமா. ஆறுமுக நாவலரின் காண்டியுரை உரை, சங்கர நமச்சிவாயர் திருத்திய விருத்துரை, இது 2மே நல்லா இருக்கும். 3வதாக கூட நான் ஒரு நூல் மிகவும் விரும்பி படிக்கின்ற ஒரு நூல் தண்டபாணி தேசிகர். இந்த நூலும் நல்லா இருக்கும். விருத்துரை தான், இது நல்லா இருக்கும். இந்த 3 நூலும் அவசியமாக வாங்கணும். இப்ப நீங்க அதெல்லாம் கூட வாங்க வேண்டாமா? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல நன்னூல் உரைவளம் என்கின்ற ஒரு பகுதியை செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு தொகுத்து ஒரே நூலாக போட்டிருக்கிறாங்க. மொத்தம் இது உங்களுக்கு ஒரு 20-25 தொகுதிகளாக வரும். நீங்கள் எழுதினீர்கள்னா உங்களுக்கு கிடைக்கும், பின்னால உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு தடவை வெளியிட உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 20 நூலையும் அவர்கள் வெளியிடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா. சரிங்க. நான் இப்ப தொல்காப்பிய உரை வளத்தை தேடின்னு இருக்கணுமா. மொத்தம் 30 தொகுதிகள், 28 தொகுதிகளுக்கு 2 தொகுதி எனக்கு கிடைக்காம இருக்குது.
உரைவளர் சிவலிங்கனார் புதுவையைச் சேர்ந்த சிவலிங்கனார் தொல்காப்பிய உரைவளம் கண்ட சிவலிங்கனார் தொகுத்த உரைவளம், தொல்காப்பிய உரைவளம். அப்ப போட்டப்ப வாங்கியிருந்தா கிடைச்சிருக்கும். இப்ப கிடைக்குது உங்களுக்கு. இன்னைக்கு கூட நான் பல பேருக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த உரையை. நீங்கள் வாங்க முயற்சி பண்ணுங்க. நல்லதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. இருக்க வேண்டும். யாப்பரங்கலமும் காரிகையும் உங்கள் முன்னே இருக்க வேண்டும். பாரதியார் இருக்க வேண்டும், திருக்குறள் இருக்க வேண்டும், கண்ணதாசன் இருக்க வேண்டும், வைரமுத்து இருக்க வேண்டும், தேன் இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் நானும் இருக்க வேண்டும். அது முக்கியம். நான் இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமாமா? என்ன காரணமா சொல்லி இல்லம்மா, ஐயமொழில் ஐயரிடம் தானே கேட்க வேணும். ஐயாவினுடைய புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுவும் சரி. ஏன் இருக்கணும்? என் புத்தகம் உங்களுக்கு உங்ககிட்ட ஏன் இருக்கணும்? ஏன் இந்த புத்தகங்களும் ஏன் உங்களுக்கு முன்னால இருக்கணும்? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளராக, கவிஞராக மாறுவதற்கு. சரி. அப்ப தமிழ் கவிதை உலகத்துல செம்மையான கவிதைகள், அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் இருக்குதுதான். அவையெல்லாம் படித்தால் தமிழின் வளத்தை நாம் உணரலாம். ஒரு பேச்சாளராக வளரலாம். ஆனா ஒரு கவிஞனாக வளர வேண்டுமானால் சில கவிதை நூட்கள் தான் கவிதை வளத்தை கொடுக்கின்ற நூட்கள். அந்த அடிப்படையிலே என்னுடைய கவிதையை படித்தாலே கவிதை வருமாமா? எனக்கும் தெரியாது. என் ஆசிரியர் பிறந்தகை இதை சொன்னார் எனக்கு. நான் முதல் நூல் 18 வயதிலே ஒரு நூலை எழுதி சென்று அவரிடம் அணிந்துரை கேட்டு, அப்ப அந்த அணிந்துரைக்கு என் திருமுருகன் எழுதினார், வளரும் பாவலர்கள் இந்த நூலை படித்தாலே மரபு கவிதை எளிதாக எழுதுவார்கள்னு சொன்னார். அது அப்ப எனக்கு அதுக்கான பொருள் புரியல. இப்ப என் மாணவர்கிட்ட நான் நூலை கொடுத்தா அப்படியே என்ன பார்த்து எழுதிடுறாங்க. அது கூடாது. நீங்க படிக்கணும், மறந்துடணும். நான் என் மாணவர்களுக்கு பெரும்பாலும் முன்பு படித்த மாணவர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நூலை ஒரு தொகுதியை முழுமையாக அனுப்பி வைத்தோம். எல்லாருக்கும் ஒரு 10 நூட்கள் 15 நூட்களை நான் என்னுடைய செலவிலேயே அவர்களுக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைச்சேன். ஆனா எல்லாரும் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியும், அவங்க படிச்சாங்களா இல்லையான்னு. நல்ல மகிழ்ச்சி. செய்யுங்கம்மா, கூட்டத்தை நல்லதையா. இதுல ஒருவர் கையுயர்த்தி இருக்கிறார், தில்சியா என்பவர் அந்த தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக. வாருங்கள் சோதரி. வணக்கம் மாமா. என்னோட பேர் தாமரை செல்வி. மகளோட போன்னால அவங்களோட பேர் வந்திருக்கு. என்னன்னா, நான் இதுதான் முதலாவது வகுப்பு இணைஞ்சிருக்கிறேன். இப்ப வீட்டு பாடங்கள் எல்லாம் செய்யறதா நீங்க இதுக்கு முதல் கொடுத்தது நான் எப்படி கற்றுக்கொள்றது? அது இப்ப நீங்கள் இந்த எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில இணைஞ்சிருக்கிறீங்களா? சரி. அப்ப அதுல அங்க போட்டு உங்களுக்கு தகவல்களை தாரேன். அப்ப அதுல எங்களுடைய இணையதளத்துல இந்த நன்னூல் இலக்கண வகுப்பு எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது லைவாக போட்டிருக்கு. அப்ப அந்த லைவ் என்ற பகுதியில எல்லா வகுப்புகளும் பதியப்பட்டிருக்கு. நீங்க அதுல பார்த்து கொள்ளலாம். அதற்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி. நல்லது. வேற ஏதாவது பாடம் சம்பந்தமாக யாருக்காவது ஐயங்கள் இருந்தா சொல்லுங்கள், இல்லைன்னா நிறைவுக்கு போயிருவோம். நல்லது ஐயா. ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்புக்கு வர என்னால் இயலாமல் இருக்கிறது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வந்து கொள்ளுகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கடினமாக உள்ளது. இல்ல, நீங்க பதிவு, எனக்கு இந்த பதிவு செய்யறதுல பிரச்சனை இருக்குது. இன்னும் நான் கற்றுக்கொள்ளல. நாளைக்கு ஒரு நண்பரை வர வைக்கிறேன். இல்லைன்னா இந்த வகுப்பையும் முல்லை நாச்சியார் தான் பதிவு செய்யணும். நாளை வகுப்பு முல்லை நாச்சியார் தான் பதிவு செய்ய வேண்டியதா இருக்கும். நான் இப்ப கேட்டுட்டு சொல்றேம்மா. அவங்க நண்பர் கூட நான் போன தொலைபேசியில் தான் உங்ககிட்ட பேசினுக்கிறேன். பக்கத்துல பெரிய திரையோடு கணிப்பொறி இருக்கிறது. அதுல எப்படி ஜூமை திறப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால வைத்துக் கொண்டு இந்த பாடத்தை முடிச்சிட்டேன். தாமரை செல்வி பயிலரங்கத்துடைய பழைய மாணவியாக ஆகியிருக்க வேண்டியவர். அப்படிதானமா?
பரவாயில்லப்பா. அப்ப நீ நல்லா எழுதலாம் பார்த்துன்னு வரமா உங்க பாடல்லாம் நல்லா. பொதுவாகவே இப்ப உள்ள இங்க பிரியங்கா இருக்கிறாங்க லண்டன்ல, நல்லா எழுதுகின்ற ஆற்றல், நல்ல திறன். ஆனா காலச்சூழலால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. யூரோப்ல இருக்கிறாங்க தானே, குழந்தைகள் காலச்சூழல் அவங்களுக்கு இருக்குது. ஆனா நல்ல இங்க பெரும்பாலும் வந்திருக்கின்றவர்கள்லாம் நான் பார்க்கிறேன், எல்லாருமே திறன் உடையவர்களாகத்தான். ஜெயசக்தி தானம்மா, நல்ல வீட்டு பாடம் நல்லா அசந்து போனோம். இன்னும் 10க்கு 10 மார்க் எடுக்கிற. 10க்கு 10 மார்க் எடுக்கிறியம்மா, நல்லா எழுதுறோம் வீட்டு பாடம். நம்ம இன்னும் ஒரு 5 பாடத்துக்கு அப்புறம் பாட்டு நீங்க நல்லா எழுதலாம். பாட்டுக்கலைக்கு நம்முடைய பயிலரங்கம் முதன்மையான பயிலரங்கம். பாட்டுக்கலையை சொல்லிக் கொடுப்பதிலே அது பாட்டுக்கலை எல்லாருக்கும் தெரியாதுமா சொல்லிக் கொடுக்கறது. அது என் ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் உங்கள் மாணவருக்கு சொல்லித்தரலாம். பாட்டுக்கலை என்பதே ஒரு ஆசிரியரிடம் பயில வேண்டும் என்பதே இந்த உலகத்திற்கு இன்னும் தெரியாதுமா. தானாக படிச்சு தானாக எழுதி நூலை வெளியிட்டுடுவாங்க இல்லையாமா பிரியங்கா? தானாக படித்து தானாகவே நூல் வெளியிட்டு விடுவார்கள். அதில் உள்ள நிறைகுறைகள் அவர்களுக்கே தெரியும். அப்படியல்ல பாட்டுக்கலை. ஆசிரியன் சொல்லித்தர, ஆசிரியன் வழியாக கற்க வேண்டியது நிறைய உண்டு. நூலாக்கம். நல்லது, நன்றிமா, நிறைவு செய்யுங்கம்மா. நல்லது ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் பெங்களூரில் இருந்து பேசுகிறேன். இதுதான் முதல் நிகழ்ச்சி. நான் தற்செயலாக ஒரு இணையத்தில் பார்த்தேன், இந்த இணையத்தில் இணைந்தேன். நான் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர். உங்க சங்கத்தை கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஐயா. பெங்களூர் தமிழ் சங்கம் மிக அகில இந்திய தமிழ் சங்கத்தையும் இணைத்தது அதுதான் முதல். நான் பொறுப்பில் இருந்த நேரத்தில், நான் 2003 பொறுப்பில் இருந்தேன். தொடர்ந்து 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தேன். உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். இந்த இலக்கண வகுப்பு, நான் ஏற்கனவே பல இலக்கண வகுப்புகள் போயிருக்கிறேன். ஆனா இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் போது மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் எடுத்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வெறும் காரிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை மட்டுமா, இல்ல தொடர்ந்து நாள்தோறும் இருக்குங்களா? ஐயா உங்களுடைய ஒலிவாங்கி பாட்டர் சார், உங்களுடைய ஒலிவாங்கியா ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். சரிங்க. இதே நேரம் ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு ஆசைதான். ஆனால் ஐரோப்பிய சூழல் இடம் தராது. அது உங்கள் பெயர் பாரதிதாசன் என்று பார்த்தவுடனேயே எனக்கு இணைய வேண்டும் என்று தோன்றியது. உடனடியாக நான் வேறொரு இணையத்துக்கு போவது தவறுதலாக, நான் இந்த இணையத்துக்கு வருவதற்கு வேறு ஒரு இணையத்துக்கு போய்விட்டேன். அதுல ஒரு திரைப்பட பாடல்கள், அது ஒரு எண்ணு மாறியதுனால அந்த இதுக்கு போயிட்டேன். அதன் பிறகு அதை அணைச்சு திரும்ப சரி பார்த்தாக்கா எண்ணு கோளாறு. அப்புறம் 9 மணிக்கு தான் வந்தேன். நான் 1/2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் வரும் சினிமா பாடல். ஆனா சிறுவர்கள் கடுத்து கொண்டிருக்கார்கள். நான் சினிமா பாடல்களை அவ்வளவு விரும்புவதில்லையா. அப்புறம் நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன்னு பார்க்கும்பொழுது இந்த இணையத்துக்கு அந்த ஒரு எண் வித்தியாசத்தினால் அந்த வேறு ஒரு இணையத்துக்கு சென்று விட்டேன். மிக அருமைங்க ஐயா. நான் தொடர்ந்து வர முயற்சிக்கின்றேன். எனக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வாரமும் இதே எண்ணில தான் ஐயா வகுப்பு நடக்கும். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் இணைந்து கொண்டு. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். எங்களுடைய ஆசிரியர் பாட்டரசர் கே. பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு இன்றைய வகுப்பை மிக சிறப்பாக நடத்தி தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி முல்லையம்மா. நன்றி ஐயா. நன்றி.